புறப்பட்டு வையம் எங்கும் மலை ஊற்று வந்தேன் இங்கு கருணை செய்வாய் சுவாமி. ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென். ஆதிய அப்போஸ்தல விசுவாசம் அதுவே எந்தன் ஆதாரம். இதையே என்றும் அறிவிக்க கிருபை நல்கும் ஐயனே. ஆதிய அப்போஸ்தலர் விசுவாசம் அதுவே எந்தன் ஆதாரம். இதையே என்றும் அறிவிக்க கிருபை நல்கும் ஐயனே சுவாமி. ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென். ஐயன் இயேசு நாம் நம்மதை அறிவிக்க நான் புறப்பட்டு வையம் எங்கும் மலை ஊற்று வந்தேன் இங்கு கருணை செய்வாய் சுவாமி. ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென். நல்ல பிதாவே, உம்முடைய பாதபீடத்தில் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும், உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த மாலை வேளையிலே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இந்த வேத பாடத்தின் இறுதியாக நாம் பார்த்து வருகிற சில விஷயங்கள், இது கடைசி காலம் என்பதற்கான அடையாளங்கள். வேதம் மாத்திரமல்ல, வேதத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். இவை 3 நிலைகளில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒன்று, இஸ்ரவேலர் மத்தியில் நிறைவேறும்படி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இரண்டாவது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நிறைவேற வேண்டிய அடையாளங்கள். மூன்றாவது, உலகத்தில் நடைபெற வேண்டிய அடையாளங்கள். தேவனுடைய சபையில் நிறைவேற வேண்டிய அடையாளங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 9 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகை, பரிசுத்த ஆவியினுடைய முன்மாறி ஊற்றப்படுதல், ஆவிக்குரிய வஞ்சகம், அநேகர் கிறிஸ்து என்று சொல்லி தன்னை வஞ்சித்தல், சபையில் உபத்திரவம், கள்ள தீர்க்க தரிசனங்கள், அன்பு தணிந்து போதல், ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படுதல், சுய இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர், தேவ சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படுதல். இரண்டாவது பாகம், இஸ்ரவேலர் அதாவது யூதர்கள் மத்தியிலே நடக்க வேண்டிய அடையாளங்களாக 3 விஷயங்களை கொடுத்து சொன்னேன். முதலாவது, அத்திமரம் துளிர் விடுதலை பற்றி, அதாவது இஸ்ரவேல் நாடு உருவாகுதல். அப்போ இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில், அதுக்கு முன்னான காலத்தில் இருந்து இஸ்ரவேலானது தேசம் இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அது பிரிந்திருக்கும் ராஜ்யங்களாக, யூதா தனி ராஜ்யமாகவும் மற்ற கோத்திரங்கள் எல்லாம் பிரிந்திருக்கிற ராஜ்யங்களாக, வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று இருந்தது. மறுபடியும் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றாக மாற்றினார்.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது இஸ்ரவேலை குறித்து அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களிலே ஒன்று, அத்திமரம் மறுபடியும் துளிர்விடும். அப்போது அந்த தீர்க்க தரிசன வாக்கியத்தின்படி வேதத்தில் வாசிக்கிறோம். இவை நடக்கும்போது இதோ அவர் வாசற்படியில் வந்து என்ன செய்கிறார்? நிற்கிறார். 1948 வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் என்னும் நாடு துளிர்விட ஆரம்பித்தது, பிரகடனப்படுத்தப்பட்டது. அதற்கு முன்பதாக 400 வருஷங்கள் அந்த தேசத்தில் உள்ள எத்தனிக் குரூப் தான் அந்த தேசத்தில் வாழ்ந்தார்கள். கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் துருக்கியை மையமாய் கொண்ட ஒட்டமான் என்கிறவனுடைய தலைமத்துவத்தில் தான் அது இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சர்ச்சையான சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது பலஸ்தீனா என்கிற விடுதலை இயக்கமானது இது எங்களுடைய இடம் என்று சொல்லி ஆக்கிரமிக்க வருகிறது. அதற்கு உலக நாடுகளும் ஐநா சபையில் உள்ள 128 நாடுகளுக்கு மேலாய் அவர்கள் ஆதரவு கொடுக்கிற அளவுக்கு ஒரு காரியம் நடக்கிறது. நேற்றைய தினத்திலே இஸ்ரவேல் நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் ஒருவர் பேசின காணொளி, அதாவது அது 2019 எடுக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். அல் ஜசீரா என்கிற தொலைக்காட்சிக்கு அவர் கொடுத்த பேட்டி ரொம்ப கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறான். அப்போ கடைசியில் அவர் சொன்ன பதில், பல ஆயிரம் வருடங்களாக எங்களுக்கு தேவன் அது தந்த இடம். ஆகவே நாங்கள் வேதத்தை எந்த அளவுக்கு நம்புகிறோமோ, கிறிஸ்தவர்களும் பரிசுத்த வேதாகமத்தை நம்புகிறார்கள், இஸ்லாமியர்களும் பரிசுத்த வேதாகமத்தை நம்புகிறார்கள். வேதத்தின் அடிப்படையிலே அது தேவன் எங்களுக்கு தந்த தேசம், எருசலேம் தான் எங்கள் தேசத்தினுடைய தலைநகரம் என்பதை வேதம் சொல்லுகிறது. நீ கேட்கிற கேள்வியை நான் நியாயப்படுத்தி பேச வேண்டுமானால் நீ சென்று முதலாவது வேதத்தை திருத்தி எழுதிவிட்டு வா, நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்கிற அந்த கடினமான வார்த்தை கொடுக்கப்பட்ட சரியான ஒரு பதில். ஆகவே இன்றைக்கு உலக அரசியல் எப்படிப்பட்ட காரியம், அதாவது இன்றைக்கி ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இது வந்து இதில் தப்பு தாங்க, பட் இட் இஸ் பொலிட்டிக்கலி கரெக்டுங்கிறான். என்னது, இது வந்து உலக நடப்பில் வந்து இது தப்பு தான், ஆனால் அது பொலிட்டிக்கலி இட் இஸ் ரைட்டுங்கிறான். அது எப்படி ஒரு விஷயம் இதுவாக இருக்க முடியும்? ஒரு விஷயம் ஒரு நிலையில் தவறாக இருக்கிறது இன்னொரு நிலையில் அது எப்படி சரி என்று ஆக்க முடியும்? இதெல்லாம் மனுஷன் கட்டுகிற வேலை. கர்த்தர் தமது ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் நமக்கு அவர்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். ஆகவே இப்பொழுது உலகத்தினுடைய ராஜ்யங்களை எல்லாம் தங்களுடைய இஷ்டப்படி இஸ்ரவேலை குறித்து பேசுகிறதற்கு தேவன் ஏன் அனுமதி கொடுத்திருக்கிறான்னா, அதற்கும் ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. காலம் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசம் புறஜாதிகளால் என்ன செய்யப்படும்? மிதிக்கப்படும். அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ செய்வான். ஆனால் ஒரு நாள் வருகிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுவார். தேசம் முழுவதுமாய் தேவனுடைய வசமாகும், ஆலயம் கட்டப்படும், கர்த்தர் வருவார், அங்கே ராஜரிகம் பண்ணுவார். 1000 வருடம் இந்த பூமியிலே சமாதானமும் சௌக்கியமும் ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையில் உண்டு. இதுதான் நிதர்சனமான உண்மை. ரெண்டாவது, இது வந்து இந்த காரியம் இப்பொழுது நடந்து இது துளிர்விட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் நாட்டு மக்கள் எல்லாரும், சிதறி போனவர்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். மிக சொற்ப லட்சங்களாக இருந்த மக்கள் தொகை இன்றைக்கு கிட்டத்தட்ட 87 லட்சம் மக்கள் குடியிருக்கிற அளவுக்கு அந்த தேசத்தில் பல கோடி மக்கள் இன்றைக்கு சென்று அவர்கள் அந்த தேசத்தினுடைய எல்கையை நிரப்பி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக இஸ்ரவேலை குறித்து சொன்ன காரியத்தில் ஒன்று, தேவனுடைய ஆலயம் அங்கே ஸ்தாபிக்கப்படும். அப்போ இதை ஏன் நான் இந்த பாயிண்ட்டை பேசினேன்னா, ஆலயம் ஸ்தாபிக்கப்படுவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு. அப்போ இந்த அடையாளங்களினுடைய நிறைவேறுதலே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை முக்கியமாக சொன்னேன். சில அடையாளங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடக்கும், சில அடையாளங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு முன்பு நடக்கும். ஆனால் இதில் ஒரு சில அடையாளங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே ஆரம்பித்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு முடியும். ஸோ இட் ஓவர்லாப்ஸ். அது இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைமைக்கு அது என்ன செய்துங்க போகுது. அப்போ தேவனுடைய ஆலயம் கட்டப்படுதல் என்பது திடீரென்று அப்போ செய்யப்படக்கூட, அதற்கு முன்னான ஏற்பாடுகள் ஏறத்தாழ இப்பொழுதே நடந்து விட்டது. இன்னும் சபை எடுத்துக்கொள்ளப்படவில்லை. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அது முழு வேகத்தில் கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி தேவனுடைய நகரத்திலே, அந்த மலையிலே கர்த்தருடைய ஆலயம் மறுபடியும் ஸ்தாபிக்கப்படும். அங்கே அன்றாட பலி செலுத்தப்படும். மூன்றாவதாக நம்ம பார்த்த இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்திகிறிஸ்துவனுடைய ஆட்சியை குறித்து பார்த்தோம். அப்போ இந்த அந்திகிறிஸ்துவனுடைய ஆட்சி என்பது முதலாவது ஒரு ஆவியாக சபைக்குள் வந்து
கடைசியில் ஒரு நபராக இது என்ன செய்கிறது, வருகிறது. முதல் 4 முத்திரைகளிலே அந்திகிறிஸ்துவினுடைய ஆவியினுடைய நிலை ஒரு உபதேசமாக வஞ்சகமாக சபைக்குள் வருகிறது. பிறகு 5வது நிலையிலே அது உபத்திரவத்தின் நிலைமையில் வருகிறது. ஆனால் சபையின் காலத்திலேயே அவன் அநேக யூதர்களை என்ன செய்திருக்கிறான், கொண்டு குவித்திருக்கிறான். இன்னும் மீதமுள்ள தொகையானது உபத்திரவத்துக்குள்ளே போக வேண்டும். அது எப்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு. ஆக இந்த இஸ்ரவேலை குறித்து சொன்ன இந்த 3 அடையாளங்களும் மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியங்களாக இருக்கிறது. இப்போ கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து ஆண்டவர் சில விஷயங்களை அவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அப்போ அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த விதத்தில் இன்றைக்கு நம் மத்தியிலே அது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்கிறதை நாம் இன்றைக்கு பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சபையில் நடக்கிற அடையாளங்கள் சபையில் உள்ளவர்களுக்கு தெரியும். தேவனுடைய சபைக்குள்ளே நடக்கிற அடையாளங்களை தேவனுடைய சபையிலே பரிசுத்தவான்கள் இதை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் மத்தியில் நடக்கிற அடையாளங்கள் என்னது, அது ஏதோ அவர்களுக்கு சம்பவங்கள் போல தெரிந்தாலும் கூட நமக்கு இவைகளெல்லாம் வேத வாக்கியத்தினுடைய நிறைவேறுதலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் அது சம்பவங்களாக அது தொலைக்காட்சியிலேயும் செய்தித்தாளிலேயும் ஊடகங்களின் மூலமாய் இங்கே இப்படி நடக்கிறது அங்கே இப்படி நடக்கிறது என்கிற ஒரு காரியம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் அதில் நமக்கு இது ஒரு எச்சரிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த நாளிலே உங்களோடு கூட உலகத்தில் நடக்கிற சில காரியங்களை ஆண்டவர் அடையாளமாக சொன்னார். அதை மையமாக வைத்து சில கருத்துக்களை சத்தியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தின் 37வது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரின் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். இந்த பழைய ஏற்பாட்டில் ஏற்பட்ட 2 நியாய தீர்ப்பு, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நிறைய முறை நடந்தது, பைபிளில் நம்ம படிக்கிறோம். ஆனால் இந்த மேஜர் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு பார்த்தா ஒரு நியாய தீர்ப்பு ஒரு பட்டணத்துக்கும் இன்னொரு நியாய தீர்ப்பு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வந்த சம்பவம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 2 சம்பவங்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திலே பிரசங்கத்திலே அவர் சொல்கிறார், அதை ஒருத்தி சொல்கிறார். எதுக்கு சொல்கிறார்னா, அது போல இக்காலத்திலும் என்ன செய்யும் இருக்கும். அப்போ அந்த நிலையில் அவர் சொன்ன 2 விஷயங்கள், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும். லோத்தின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்தில் இருக்கும். அப்போ இது லோத்தின் காலத்திலே நடந்த சம்பவம் என்ன, சொதோம் குமாரா பட்டணம் அழிக்கப்பட்டது. நோவாவின் காலத்திலே உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டது. அப்போ இந்த 2 உதாரணங்களை அடிப்படையாக வைத்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய நிலை எப்படி இருந்துச்சோ அதுபோல தான் இந்த காலத்தில் என்ன செய்யுங்க இருக்கும். அப்போ நோவாவின் காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது 38வது வசனம் சொல்லுகிறது, ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கிற நாள் வரைக்கும். நல்லா கவனிங்க, பிரவேசிக்க போகிற மாதம் அல்ல, பிரவேசிக்கிற வருஷம் அல்ல, பிரவேசிக்கிற நாள் வரைக்கும். வேதத்தில் வாசிக்கிறோம், நோவாவை தேவன் அனுப்பி கதவை அடைத்தார். கர்த்தர் கதவை அடைத்தார். அந்த நோவாவினுடைய பேழையினுடைய ஆரம்ப விஷயம் ஒரு சின்ன புள்ளியிலிருந்து அது முற்று பெறுகிற எல்லா வேலையையும் நோவாவும் அவனுடைய குடும்பமும் தான் செய்தது. ஆனால் கதவை அடைக்கிற ஒரே ஒரு வேலையை கர்த்தர் செய்தார். ஒரு கதவையும் ஒரு ஜன்னலையும் வைத்தாங்க. ஆனால் அந்த கதவை கர்த்தர் அடைத்தார். ஏன் கர்த்தர் அடைத்தார்னா, ஒருவேளை நோவா திறந்துட்டார்னா என்ன பண்ணுறேன்னு நினச்சி ஆண்டவர் அடைச்சாரோன்னு தெரியல. ஆனால் அது திறக்கப்படுவதற்கென்று தேவன் ஒரு நேரத்தை கர்த்தர் என்ன செய்திருந்தார், வைத்திருந்தார். அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், நோவா பேழைக்குள் பிரவேசிக்கிற நாள் வரைக்கும். அப்போ சுத்தமான மிருகங்கள் அசுத்தமான மிருகங்கள் எல்லாம் உள்ள போது கடைசியிலே அவர்களுக்கு தேவையான ஆகாரம் எல்லாம் சேர்க்கப்படுகிறது. கடைசியில் உள்ளே போனது யார், நோவாவும் அவனுடைய குடும்பமும். இதை குறித்து நிருபங்களில் வாசிக்கிறோம், சில பேராகிய 8 பேர் மாத்திரமே. ஏறத்தாழ 120 வருஷ பிரசங்கம்,
3 தலைமுறைகளுக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டது. ஒரு தலைமுறை என்பது 40 வருஷங்கள், 120 ஆண்டுகள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 3 4 தலைமுறைகளை தாண்டி நோவா பிரசங்கித்து கொண்டிருக்கிறான். அப்போ நான் நினைக்கிறேன், இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நோவாவும் அவனுடைய மனைவியோ அல்லது ஒரு பிள்ளை இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளை பிறந்திருக்கலாம், அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளை பிறந்திருக்கலாம். ஆனால் கடைசியில் வாசிக்கிறோம், நோவாவும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 3 பிள்ளைகளாகிய சேம், காம், யாப்பேத்தும் அவனுடைய 3 மனைவி மாறும், ஆக 8 பேர். அந்த காலத்தில் அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாகி தேவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வேலைக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஆனால் பெரும்பான்மையான ஜனங்கள் அழிக்கப்பட்டதனுடைய காரணத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. பேழை ஒரு பக்கம் ஆயத்தமாகிட்டு இருக்குது, இவன் ஒரு பக்கம் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கிறார். யார்? நோவா. மழை வரப்போகுது, நீங்கள் எல்லாம் ரெடி ஆகுங்க. ஏன்னா அந்த நாள் வரைக்கும் பூமியில் என்ன பெய்யலை? மழை பெய்யலை. பனியானது பூமி என்ன செய்தது? நனைத்தது. அப்போ தேவருடைய சிருஷ்டிப்பின் காலத்திலேருந்து நோவா காலம் வரை மழை என்கிற ஒரு விஷயம் வந்ததே கிடையாது. அது வரைக்கும் பனி தான் பூமியை நனைத்தது. அந்த நனைத்த பனி தான் பூமியை ஈரமாக்கினது. அதில் தான் தாவரங்களுக்கு வேண்டிய தண்ணீர் எல்லாம் கிடச்சிது. ஆனால் இந்த இடத்துல வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். அவனுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா சாப்பிட்றது, குடிக்கிறது, பெண் கொடுக்கறது, பெண் எடுக்கிறது. அதாவது என்டர்டெயின்டு லைஃப். அதாவது அடுத்து என்ன சம்பவிக்க போகிறது, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இந்த உலகத்தில் வரப்போகிறதே என்கிறதை குறித்து எந்த விதமான உணர்வும் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நம்முடைய நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 3 இருக்குது. எங்கே பார்த்தாலும் குடிக்கிறான், எங்கே பார்த்தாலும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறான், அடுத்து எங்கே பார்த்தாலும் கல்யாணம் நடந்துகிட்டே இருக்குது. இல்லையா? இருக்குதா இல்லையா? உண்மைதான் அது. இன்றைக்கி திருக்கழுக்குன்றத்தில் ஒவ்வொரு சிற்றூராக இருந்தாலும் சரி, ஒரு பட்டணமாக இருந்தாலும் சரி, ஒரு 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 பட்டணத்தையோ அல்லது ஊரினுடைய பொருளாதாரத்தை நியமிக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் அங்கே இருக்கும். இப்போ வேடந்தாங்கல் ஒரு சின்ன சிற்றூர் தான். அப்போ அந்த 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 ஊருக்கான அந்த வருமானத்தை எது ஈட்டுகிறது என்று சொன்னால் அந்த இடத்துல இருக்கிற சரணாலயம் தான். ஸோ அது ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் அந்த அந்த ஊரினுடைய பொருளாதாரத்தை அதுதான் டிசைட் பண்ணும். இப்போ மாமல்லபுரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக டூரிசம் தான், அங்கேயும் அதுதான் அது தீர்மானிக்கிறது. அப்போது இடத்துக்கு இடம், ஊருக்கு ஊர் நீங்கள் போனீங்கன்னா சில நாடுகளே என்ன பண்ணுன்னா மொத்த இதுவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக டூரிசம் தான். இன்றைக்கி இஸ்ரவேல் நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் பெரிய உற்பத்தி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுய தேவைக்காக எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க. ஆனால் அந்த நாட்டுக்கு பெரும்பான்மையான பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வருமானங்கிறது எதுலேருந்து தான் வருதுங்க? டூரிசத்திலிருந்து தான் வருது. அப்போ ஒவ்வொரு ஊர், பட்டணம், நாடு அப்படிங்கிற நிலையில் எடுக்கும்போது இதுக்கு எது வருமானத்தை மெயினாக ஈட்டக்கூடியது? நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மெயின் வருமானமே டாஸ்மாக் தான். டாஸ்மாகை பூட்டிட்டா இன்றைக்கி வருமானமே இல்லை, யாருக்கும் எந்த அரசு ஊழியருக்கும் சம்பளம் கொடுக்க முடியல அப்படிங்கிற நிலைமையில் இருந்து அதுக்கு எல்லாரையும் குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் வசனம் நிறைவேறுது. குடிச்சிக்கிட்டே இருக்கிறான், எந்த நேரம் பார்த்தாலும். தெருவில் போனால் குடிக்கிறான், கல்யாண வீடுகளில் போனால் குடிக்கிறான், ரைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளப்ஸில் குடிச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நேரம் மக்கள் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் உணவகங்கள். அதாவது மனிதன் உணவு என்பது மனிதனுடைய அடிப்படை தேவை, த பேசிக் நீட் அப்படிங்கிற லெவலை தாண்டி ஒரு என்டர்டெய்னிங்காக போயிடுச்சு. எது? சாப்பிட்றது. இப்போ வீட்டில் வந்து அவன் குக்கரில் ஒரு 10 இட்லியை அவிச்சு 2 பேர் உட்காந்து ஒரு சாம்பாரையோ சட்னியை வச்சு சாப்பிட்டாங்கன்னா பசியாரி நல்லா நிம்மதியாக தூங்கலாம். ஆனாலும் வீம்புக்குனாலும் காரை எடுத்துகிட்டு போய் எங்கேயா போய் என்னத்தையும் சாப்பிட்டு வரணும்னு போகிறான். ஆனால் அவன் ஹோட்டலில் சாப்பிட்ற காரியத்தை காசு கொடுத்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா அவங்க காசு ஹோட்டலில் கொடுக்குற காசில் 5ல் 1 பங்கு வருமானத்தில் நிறையாவும் செய்யலாம், நிறையா பேர் சாப்பிட்லாம். ஆனால் யாரும் சாப்பிட்றதில்லை, அங்கே தான் போகிறாங்க. புசிக்கவும் குடிக்கவும் அப்புறம் பெண் கொண்டு பெண் கொடுத்து. இந்த ஊரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கல்யாணத்தை வச்சு தான் நிறைய இன்கமே இருக்குது. இங்கே ரன் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதுதான். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அந்த ஊரில் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு உருப்படியாக ஒரு ஹோட்டல் கிடையாது. ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா நிறைய ஜுவல்லரி இருக்குது. கிட்டத்தட்ட 13-14 கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜுவல் பார்க் போட்டிருக்கிறான், ஆனால் ஈட்டிங் பார்க் இல்லை. ஒரு நேரம் நம்ம வீட்டில் சமைக்க முடியல, இல்லை எதிர்பாராமல் 4 விருந்தினர்கள் வந்துட்டாங்க, சரி போய் ஒரு டக்குன்னு
ஒரு ஆகாரத்தை வாங்கி கொண்டாந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு உணவகங்கள் இந்த ஊரில் கிடையாது. இந்த ஊரில் நல்ல பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டாஸ்மாக்கு, ஒன்று ஜுவல்லரி, இன்னொன்று வந்து கல்யாண மண்டபம். இதை தாண்டி பெரிய அளவில் ஒன்றும் இந்த ஊருக்குன்னு இன்கம் ரைஸ் பண்ணுற சோர்ஸஸ்ன்னு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அவுட் சோர்சிங்காக நிறையா இருக்குது. அந்த கல்யாணத்தை பேஸ் வச்சு ஜுவல்லரி, அந்த கல்யாணத்தை பேஸ் பண்ணி கல்யாண மண்டபம், அந்த கல்யாணத்தை பேஸ் பண்ணி சமயக்காரன், அந்த கல்யாணத்தை பேஸ் பண்ணி காய்கடை. எங்கே போனீங்கனாலும் இருக்குது. புசிக்கிறது, குடிக்கிறது. அப்போது வேதத்தில் வாசிக்கிறோம், புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம். எதை பற்றியும் கவலை கிடையாது எவனுக்கும். லாக்டவுன் போடுறாங்கன்ன உடனே வீட்டுக்கு கத்திரிக்காயும் தக்காளியும் வாங்குறானாலே ஓடி போய் டாஸ்மாகில் பாட்டில் வாங்கி வச்சுறானே, குடிக்காமல் இருக்க முடியல அவனால. இதெல்லாம் வந்து எதனுடைய அடையாளம்? இது கடைசி காலத்தினுடைய அடையாளமாக வேதம் பார்க்கிறது. ரெண்டாவது ஆண்டவர் சொன்னார், லோத்தின் நாட்களில் எப்படி நடந்ததோ. அப்போ லோத்தினுடைய நாட்களில் சொதம் குமாரா பட்டணத்தினுடைய அருவருப்பு என்னன்னா, ஓரின சேர்க்கை தான் மிகப்பெரிய பாவம். அப்போது இந்த ஓரின சேர்க்கை என்கிற பாவம் வந்து மனுஷ சுபாவத்துக்குள், அது வந்து அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு ஸ்பிரிட்டு தான், ஒரு பொல்லாத ஆவி. பெருந்தீனிக்கு பின்னால் ஒரு பொல்லாத ஆவி, பொய் பேசுறதுக்கு பின்னால் ஒரு பொல்லாத ஆவி, வக்ரமான புத்தியோடு கூட காம இச்சைகளில் ஈடுபட்டு பாவம் செய்தல் என்பதற்கு பின்னால் ஒரு ஆவி இருக்குது. தேர் இஸ் எ ஸ்பிரிட் ஒர்க்கிங் பிஹைண்ட் எவ்ரிதிங். குடிவெறி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொல்லாத ஆவி. எரிச்சலை குறித்து பைபிள் சொல்லுது, எரிச்சலின் ஆவின்னு சொல்லி இருக்குது. அப்போ எல்லாற்றுவற்றுக்கும் பின்னால் ஒரு ஆவி என்ன செய்துங்க, கிரியை செய்து. அப்போ அந்த ஓரின சேர்க்கை என்பது ஒரு இயல்பாக ஒரு மனுஷனை, ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்த போது அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அப்போ ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கிறது தான் ஆண்டவருடைய ஒரிஜினல் பிளான், அதுதான் அவருடைய ஒரிஜினல் டிசைன். அப்போ அவர் சொல்றாரு, அவர்கள் ஒரே சரீரமாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள். இவர்கள் இருவராய் இராமல் ஒருவராய் இருக்கிறார்கள். அப்போ இருவராய் இராமல் ஒருவராய் இருக்கிறார்கள் என்கிற நிலை எதை கொடுக்குதுன்னா, அவருடைய வாழக்கூடிய அவருடைய குடும்ப வாழ்க்கை நிலை. இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. அப்போ ஒரு இந்த ஓரின சேர்க்கை என்கிற பாவத்தை ஒரு மனுஷன் செய்யும் போது அதுக்கு என்ன தண்டனைங்கிறது நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. திருமணம் ஆகாத ஒருத்தனோட போய் பாவம் செய்யறதுக்கு ஒரு காரியம். அப்புறம் திருமணம் ஆனவர்களோடு பிறனுடைய மனைவியை புருஷனை நாடி போற அந்த ஒரு பாவம் இருக்குது. மிருகத்தோடு கூட புணருகிறவன் அவது ஒரு விதமான பாவம் இருக்குது. ஆணோடு ஆண்கள் செய்கிற அவலட்சணங்கள், பெண்ணோடு பெண்கள் செய்கிற அவலட்சணங்கள். அப்போ இதையெல்லாம் வேதம் அவலட்சணமாகவும் அருவருப்பாகவும் பாவமாகவும் பார்த்த விஷயங்கள் எல்லாம் இன்றைய கால சூழ்நிலையில மருத்துவ உலகமும், அன்னைக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் பேசுறார், இது வந்து இயற்கையாக வரக்கூடியதுங்க அப்படிங்கிறார். அது எப்படி இயற்கையாக வரும்? அது எப்படி இயற்கையாக வரும்? நீ மேடையில் பேசுறிய, நாளைக்கு உன் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க நீ செய்வியா? நீ இல்லை உன் வீட்டில் இருக்கிற ஒரு பையன் நான் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ போகிறேன்னு சொன்னால் உன்னால் பண்ணி வைக்க முடியுமா? அப்போ மேடையில் நம்ம பேசும்போது என்ன கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறோம்டா அடிப்படை புத்தி கூட இல்லை அவங்களுக்கு. அப்போது இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட்டு, மருத்துவ உலகம் எல்லாமே இந்த ஓரின சேர்க்கை நியாயப்படுத்தி பேசுது. அந்த நியாயப்படுத்தி பேசுதலினுடைய அடிப்படையிலே உலகத்தில் இன்றைக்கு எல்லா தேசங்களும் அதற்கான உரிமைகள், த ரைட்ஸ் ஆஃப் த கேஸ் அப்படிங்கிறான், கேஸ் அண்ட் த லெஸ்பியன்ஸ், அது கொடுக்கப்படுகிறது. அவர்கள் உரிமைகளை பெறுகிறார்கள். அவங்கள யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா கண்ணேறிட்டு பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அருவருப்பான காரியங்கள்லாம் இருக்கும். ஆனால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தே ஹாவ் ரைட்ஸ். இன்றைக்கி இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பாரம்பரிய சபைகள்லாம் கூட அவர்கள் அனுமதிக்கப்படுவதும் அவர்களுக்கு திருமணத்தை செய்து வைப்பதும் ஆண்டவர் உலகத்தில் நீங்கள் பாருங்களேன், எந்த ஆண் பூனையாவது இன்னொரு ஆண் பூனையோட போதா, இல்லை பெண் பூனையோட போதா, ஆண் நாய் வந்து ஆண் நாயோட போதா, பெண் நாயோட போதா? அது ஆணும் பெண்ணுமா தானே இருக்குது. அப்போ ஆண்டவர் ஜீவராசிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினதே தங்களில் தங்கள் விதைகளை உடைய, ஏனென்றால் அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி இனவிருத்தி செய்ய வேண்டும்.
they must born, they must grow, they must reproduce. அப்போ இதுதான் ஆண்டவர் ஏற்படுத்தின இயற்கையான ஜீவராசிகளினுடைய இயற்கையின் சுழற்சி. இதுதான் பிறக்க வேண்டும், வளர வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும், நாம் இனவிருத்தி செய்ய வேண்டும். இது முற்றிலும் தேவனுடைய சித்தத்துக்கு முரண்பட்ட காரியம். அப்போ இந்த முரண்பட்ட காரியத்தை அப்போ ஆண்டவர் இதெல்லாம் அருவருப்பா இல்லைன்னா அன்னைக்கே ஆண்டவர் 2 ஆதாமை படிச்சிருப்பாரு, 2 ஏவாளை படிச்சுட்டு நீ எப்படி வேணா இருந்துக்கோங்க, முடிஞ்சா 2 பேர் 2 ஒரு ஆணும் பெண்ணுமா இருந்துக்கோங்க, இல்லைன்னா நீ ஆணா இருந்துக்கோ பெண் பெண்ணா இருந்துக்கோன்னு சொல்லியிருக்கலாம்ல. கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்த போது ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி அவன் சொல்லுகிறான், நீ என் எலும்பில் இருந்து எடுக்கப்பட்டால் என் மாம்சத்தில் மாம்சமும் என் எலும்பில் எலும்புமாய். இதுதான் சத்தியம். உலகம் எவ்வளவு நியாயப்படுத்தினாலும், தேசங்கள் நியாயப்படுத்தினாலும், சட்ட வரையறைகள் கொண்டு வந்தாலும், உலகத்தினுடைய தேசங்களுடைய சட்டங்களில் அவர்களுக்கு நியாயம் என்று சில விஷயங்களை ஏற்படுத்தி நியாயப்படுத்தப்பட்ட முயற்சித்தாலும், எது எப்படி இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நான் பிரசங்கிப்பது வேதத்தை பிரசங்கிக்கிறேன். வேதம் அதை பாவம் என்று சொல்லுகிறது. அது தேவனுடைய பார்வையில் பாவம், அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. அதை செய்கிற ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருகிறது இல்லை. ஆனால் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஒரு சில தேசங்களிலே அந்த ஓரின சேர்க்கையை வந்து துணிஞ்சு யாரும் பேச முடியாதான். சர்ச்சில் பேச முடியாது. பேசினா தே கேன் பி அரெஸ்டட். சில நாடுகளிலே வந்து நான் எங்களுக்கு அவங்களுக்கு திருமணம் செய்து வைங்கன்னு கேட்டால் அவங்க செஞ்சு வைக்கணும். மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அந்த செய்து வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிற மேலே வழக்கு தொடரலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி கிறிஸ்தவ நாடுகள் கேவலமாக போயிருக்கு. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற சபைகள் தேவனுக்கு பயந்திருக்கிறது. இதெல்லாம் மத ரீதியான ரிலிஜியஸ் சர்ச்சஸில் தான் இது நடக்குத ஒழிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இதுக்கு இடமே கிடையாது. இது பாவமே. ஆகவே இது நோவாவின் காலத்தின் சம்பவமும் லோத்தின் காலத்தினுடைய சம்பவமும் இன்றைக்கி நமக்கு என்னவா இருக்குதுங்க? காலத்தினுடைய கண்களுக்கு முன்பதாக இது. நான் சின்ன பிள்ளையா இருக்க காலத்தில் அதெல்லாம் கேனா என்னன்னு அந்த பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அதில் அந்த ஆட்கள் எடுத்திருக்கிற கொடிக்கு அவன் எடுத்திருக்கிற சூஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலம். ரெயின்போ வேதத்தில் ரொம்ப உடன்படிக்கையின் அடையாளமாக அது கொடுக்கப்படுங்க, அதை வச்சுருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அதை எடுத்து சில கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து அது அந்த கொடியை வந்து அவங்க வச்சுருக்கக்கூடாது, அது வந்து அவங்களோட இதுபடி சரி கிடையாது, அதை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி சில நாடுகளில் சில கிறிஸ்தவ அமைப்புகள் வழக்கு தொடர்ந்துருக்கிறதா சில தகவல்கள் உண்டு. சரி, நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக வேணாம். ஆக வேத வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது இந்த லோத்தினுடைய நாட்களில் நடந்ததும் லோவாவினுடைய நாட்களில் நடந்ததும் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. அது போலத்த இணையான சூழல் இன்றைய காலத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே இவைகளை கண்டு நாம் எச்சரிக்கை அடைந்து கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியம். இது உலகத்தில் நடக்கிற அடையாளங்கள். அதே மத்தேயு 39வது வசனத்தில் எழுதுகிறார், ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அதாவது மழை வரும் போகிற வரைக்கும் கூட போடலை, மழை பெய்கிற வரைக்கும் கூட போடலை, வெள்ளம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு. அப்பா எந்த அளவுக்கு இதே கடினம் இருந்திருக்கும் பாருங்க. அப்புறம் வேதத்தில் நாம் இன்னும் வாசிக்கிற ஒரு சில காரியம் மத்தேயு 24வது அதிகாரத்தின் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? முதலாவது சொல்கிறாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகள். இதை வந்து ஆங்கில வேதாகமும் கொஞ்சம் வித்தியாசமாக மொழிபெயர்த்திருக்குது, சரியாய் மொழிபெயர்த்திருக்குது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகள்னு இருக்குது. அது இங்கிலீஷ் வேதாகமும் ஆங்கில வேதாகமும் வார்ஸ் அண்ட் ரூமர்ஸ் ஆஃப் வார்ஸ்ன்னு இருக்குது. ரூமர் என்று சொன்னால் புரளி, யுத்தம் வந்துவிடும், நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு புரளியாக ஒரு செய்திகள் ஊடகங்களிலே, செய்தித்தாளில், டிவியில் எல்லாத்துலேயும் வரும். அப்போ நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலத்தில் யுத்தங்களும் நடக்கிறது, யுத்தங்களினுடைய செய்திகள், அதாவது வரும் வரும் வருன்ற மாதிரி ஒரு பதட்டம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்மாட்டி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால்
திடீர்னு சீஸ்ஃபயர் சொல்கிறாங்க, போர் நிறுத்தத்தை பற்றி பேசுகிறாங்க. எப்போ வரும் எப்போ போகும், சிலது வர்ற மாதிரி இருக்கு, ஆனால் வராமல் போயிடும். நம்ம அடிக்கடி நம்ம இந்திய பாகிஸ்தான் எல்லையில் எப்போவுமே ஒரு சின்ன பதஷ்டம் என்ன செஞ்சிகிட்டே இருக்குங்க, இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, மேலே நிமிந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் பூரா பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வரும், இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகும். நீங்கள் கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பார்த்தீங்கன்னா போதும், சிரிப்பாக இருக்கும். இவங்க ஒரு முள்ளு வேலியை போட்டுட்டு அங்கே ஒருத்தன் குல்லாவை போட்டுக்கிட்டு சொட்டரை போட்டுட்டு அந்த குளிரில். நம்முடைய நாட்டில் வந்து பல இராணுவ பிரிவுகள் இருக்குது. அந்த இராணுவ பிரிவுகளில் ஒன்று வந்து பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அவங்க வந்து நாட்டினுடைய எல்லை பகுதிகளிலே பாதுகாக்கிறது தான் அவங்களுடைய வேலையை. பயங்கர குளிர். பாகிஸ்தானுடைய எல்லைகள்லேருந்து அப்படியே வந்து இமாலயன் பார்டர்ஸு, நேபாள், திபெத்து எல்லாம் அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல்லாக பிஎஸ்எஃப் தான் கண்ட்ரோலில் இருப்பாங்க. அதில் நடுவில் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முள்ளு வேலி போட்டிருக்கோம். ஆனால் ஜவான்கள் வந்து இவங்களும் அவனும் பேசிக்கிடுவான், இவனும் அவனும் சீரட்டு குடிச்சிக்கிட்டே பேசுவான். நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, கொண்டியான்னு பேசிக்கிடுவான். சுத்தன் வந்துச்சுன்னா எவன் எந்த நேரம் துப்பாக்கி எடுத்து எவனை சுடுறான்னு தெரியாது. ஆனால் மேலே வானத்தில் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற பறவை பாட்டு உள்ளே வரும், தீனி தின்னும், அது பாட்டுக்கு போகும். அந்த வான் எல்லையில் எந்த பறவையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, சுட முடியாது. ஆனால் அந்த காலத்தில் புறாக்களை வந்து வேவுக்காக என்ன செஞ்சாங்க, அனுப்புனாங்க. அதெல்லாம் உண்டு. நான் அமெரிக்காவில் ஒரு மியூசியத்தில் போய் பார்த்தேன். அமெரிக்காவினுடைய ஏர்ஃபோர்ஸ் மியூசியத்தில் போய் பார்த்தேன். அதில் உலக மகா யுத்தத்தில் ஒரு பிரான்ஸ் இராணுவத்தில் ஒரு புறாவினுடைய காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் கேப்சூல் அதை கட்டி வச்சுருப்பாங்க. அதில் வந்து சின்ன பேப்பரில் ஒரு ரகசிய கோடு எழுதி உள்ளே சொறி கட்டி விட்டுருப்பாங்க. அந்த புறா வந்து பறந்து வரும்போது ஒரு எதிராளியினுடைய படைப்பிரிவு வந்து சுட்டுருச்சு. சுட்ட உடனே அதில் காலில் அடிபட்டுருச்சு. ஆனால் நல்லா பாருங்கள், அந்த பறவை வந்து கடைசி வரைக்கும் பறந்து அது யாரிடத்தில் போய் தன் செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ டேபிளில் விழுந்து தலையை சாய்ச்சிச்சு. அது பிரண்ணாம் தன்னுடைய செய்தியில் ஒரு இடத்துல அவர் ஞாபகப்படுத்துகிறேன். நான் அதை அப்படியே புகைப்படம் எடுத்துகிட்டு வந்து நான் ஒரு முறை ஒரு ஊழியருடைய கருத்தரங்களை பேசினேன். உயிரே போனாலும் கர்த்தர் உனக்கு கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு சாகணும். அது ஒரு சின்ன பறவையாக இருந்தாலும் அந்த பறவையை நம்பி அந்த இராணுவம் அதை பயிற்றுவித்து வைத்திருக்கிறது. ஆனால் அந்த பிரான்ஸ் படையை சேர்ந்த மருத்துவர்கள் எல்லாரும் எவ்வளோ பிரயாசப்பட்டு அந்த புறாவை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் கடைசியில் அதை காப்பாற்ற முடியல. அது கடைசியில் இறந்துருச்சு. அதை இன்றைக்கும் பாடம் பண்ணி இன்னும் வச்சுருக்குறாங்க, பத்திரமா இருக்குது. அதனுடைய புகைப்படம் நான் வச்சுருக்கிறேன், என்னுடைய கம்ப்யூட்டரில் நான் வச்சுருக்கிறேன். அப்போது அதில் ஒரு சின்ன கேப்சூல், அதில் எழுதப்பட்ட ஒரு சின்ன துண்டு தான் இருக்கும் பாருங்கள். அது இவ்வளோன்னு தான் அப்படி சுருட்டி தான் உள்ளே வைக்க முடியும். அப்போ கர்த்தர் நம்மளுக்கு கொண்டு என்ன செய்யணும்னு வச்சுருக்கிறாரோ, நமக்கு என்ன போராட்டங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் நம்ம கடைசியில் நம்ம இறுதி மூச்சு அடங்கினாலும் சரி செய்து முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சுட்டு நம்ம தேவனுடைய சமூகத்தில் போகணுன்றது தான் அந்த ஒரு சின்ன பட்சியின் மூலமாய் ஒரு கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. இப்போ இதெல்லாம் போது வருது. ஆனால் இதை தாண்டி மற்ற பறவைகள் போது வருது, யாரும் என்ன பண்ண முடியலங்க, பண்ண முடியல. ஆனால் மனுஷன் தான் என்ன பண்ணுறான், ஒருத்தன். யுத்தங்கிறது எதனால் வருது, மனுஷனுடைய பகை விரோதங்கள். அப்போது பறவைகளுக்கு பகை விரோதம் கிடையாது, மிருகங்களுக்கு பகை விரோதமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவை எல்லாமே எதுக்குள்ளே தான் இருக்குதுங்க, மனுஷனுக்குள்ளே தான் இருக்குது. இத்தனை உலகத்தில் இந்த ஒத்த கொரோனா வச்சு இத்தனை பேர் ஆடுன்னு ஆடுறானே, மாஸ்கை போடுங்கிறான், அதை போடுங்கிறான், சானிடைசருங்க. ஏங்க உலகத்தில் எத்தனை மிருகங்கள் இருக்குது, ஏதாவது கொரோனாவில் சாகுதா? இன்னைக்கு மனுஷனுக்கு வரக்கூடிய வியாதிகள் எல்லாத்தையும் பட்டியல் போடுங்க. இதில் எத்தனை வியாதி மிருகத்துக்கு வருது? உடனே சொல்கிறான், நீ மருந்து போட்ட விஷ மருந்துகள் போட்ட சாப்பாடை சாப்பிட்றீங்க, அதனால தான் உங்களுக்கு கேன்சர் வருது. நீ போடுற அதே விஷ மருந்து சாப்பாடை தானே உன் வீட்டில் இருக்கிற நாயும் கோழியும் தின்னுது, அதுக்கு கேன்சர் வரலையா? நமக்கு தானே வருது. வீட்டில் ஃபில்டர் பண்ணி காய்ச்சி குடிக்க வச்சு சுத்தமான குடிநீர்னு லேபிளை வேற வெங்காயத்துக்கு ஒட்டி அதை குடிக்கிற உனக்கு தானே மலேரியா வருது, டைஃபாய்டு வருது. அது மழை பெஞ்சு ஒரு மணி நேரம் மழை பெஞ்சுதுன்னா ரோட்டில் குட்டையில் தண்ணி தேங்கின மாதிரி தேங்கி கிடக்கு ரோட்டு தண்ணி. அதை நாய் நக்கி குடிக்குது, ஆடு நக்கி குடிக்குது, மாடு நக்கி குடிக்குது. அதுக்கு டயரியா வரல, அதுக்கு டைஃபாய்டு வரல, அதுக்கு மலேரியா வரல, அதுக்கு ஒரு ஜுரமும் வரலையே. அது நல்லா தானே தூங்கி எந்திரிக்குது காலையில். யோசிக்கணும். மனுஷனுடைய வாழ்க்கையில் வியாதி வர்றதுக்கு காரணமே அவனுக்குள்ளே இருக்கிற பாவம் தான். The sin is the root cause for all the diseases.
ஆண்டவர் எங்கேயுமே வியாதியை உன்னை விட்டு விலக்கணும் மனுஷனுக்கு தான் சொன்னார், மிருகங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லலை. அப்போ யுத்தங்கள் எதனால் வருது? 7வது வசனம் வாசிக்கும்போது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய். அப்போ இதை இயேசு சொல்லிவிட்டு போன அந்த 2000 ஆண்டுகால இடைவெளியில், அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் உள்ள அந்த டைம் ஸ்பேஸ் 2000 வருஷத்தில் எத்தனை யுத்தங்கள் நடந்திருக்குது? எல்லா இடங்களிலும் யுத்தங்களுக்கு பின்னால் தான் ஒரு விடுதலை, அந்த விடுதலைக்கு பின்னால் தான் ஒரு சுதந்திரம், அதற்கு பின்னால் தான் ஒரு நாடு உருவாக்கப்படுதல், ஜனநாயகம் எல்லாமே இருந்திருக்குது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனி ஸ்டேட்ஸாக தான் இருந்தது. எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று சண்டை போட்டு கடைசியில் தான் யுத்தம் கிடைச்சி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்கிற ஒரே நாடாக அது பிரகடனப்படுத்தப்பட்டது. முதல் உலக மகா யுத்தம், 2வது உலக மகா யுத்தம், அதுக்கப்புறம் நாடுகளுக்கு நாடுகள் ஏற்பட்ட பல யுத்தங்கள். என் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனபடியே எருசலேமினுடைய தேவாலயம் இடிக்கப்படும், இதற்கு மேலே ஒரு கல்லிராதபடி ஒரு கல் இடிக்கப்படும் சொன்னாரே. இயேசு அவர் இந்த உலகத்தை விட்டு பரத்துக்கு ஏறி சென்ற பின்பு 70வது ஆண்டு AD 70 தான் எருசலேமுக்கு நகராக யுத்தம் நடந்தபோது தேவனுடைய ஆலயமும் நகரமும் தீக்கிரையாக்கப்பட்டு இடிக்கப்பட்டது. அன்னைக்கு நாசப்படுத்தின இதுதான் இன்ன வரைக்கும் கட்டப்பட முடியாமல் இருக்குது. அப்போ எத்தனை யுத்தங்கள், தேசங்களுக்குள்ள யுத்தங்கள், ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம படித்து பார்த்தோன்னா நம்ம பல யுத்தங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். நாடுகளுக்குள்ள நாடு யுத்தங்கள், ஒரே மாநிலங்களுக்குள்ள யுத்தங்கள். ஏன் நம்மளுடைய தமிழ்நாடு ஒன்றை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவே நாடுகளாக தானே பிரிஞ்சிருந்தது. பல்லவர் மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். நாம் இருக்கிற பகுதி, இந்த பகுதி, இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த பகுதி எல்லாம் பல்லவர்கள் ஆண்டது. கொஞ்சம் தூரம் அப்படி தள்ளி போனீங்கன்னா திருச்சியிலேருந்து அந்த பக்கம் உள்ளே போனீங்கன்னா அது சேர மன்னர்கள், தஞ்சாவூர் இந்த பகுதியெல்லாம் சேர மன்னர்கள் ஆண்ட பகுதி. மதுரை, திண்டுக்கல் அந்த பக்கம் போனீங்கன்னா எல்லாம் பாண்டிய மன்னர்கள் ஆண்ட பகுதி. அப்போ சேர, சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் தானே இந்த 4 இதுலேயே இவங்களுக்குள்ளே எத்தனை தடவை யுத்தம் நடந்திருக்குது? அப்போ சோழ மன்னர்கள் போட்ட அந்த திருச்சி பகுதியில் சோழ மன்னர்கள் ஏற்பட்ட அந்த சில சண்டையில் நிறைய ஆண்கள் தப்பிச்சு பாண்டிய நாட்டுக்கு போயிருக்கிறான். எல்லாம் ஹிஸ்ட்ரியில் சில குறிப்பு இருக்குது. இதில் ஒரே மாநிலத்துக்குள்ள நான் சொல்கிறது எல்லாம் எவ்வளோ 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 விஷயங்கள் இருந்தது தெரியுமா? இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள். சில வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு என்கிறதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருந்தது. மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, இது 4ஐயும் சேர்த்து தான் சென்னை மாகாணம்னு இருந்தது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று. அதுக்கப்புறம் தான் அதை மொழி வாரியாக பிரித்து கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு அப்படின்னு மாநிலங்களாக பிரித்தாங்க. அப்போ நம்ம நாடு ஒரே நாடு கிடையாது, நம்ம எல்லாம் பிரிந்திருந்தவர்கள் தான். ஆனாலும் இன்றைக்கி அதுலேயே சில நாடுகளை போர்ச்சுகீஸ் ஆண்டு கொண்டிருந்தார்கள், சில பகுதியை பிரெஞ்சு ஆண்டு கொண்டிருந்தார்கள், சில பகுதியை பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள், சில பகுதிகளை டச்சுக்காரர்கள். ஏன் திருக்கழுகுன்றத்துக்கு பக்கத்துலேயே இங்கே நம்ம சட்ராஸுக்கு போனீங்கன்னா டச்சு கோட்டை இருக்குது. கோவா, மலபார் போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸினுடைய ஆதிக்கம் இருந்தது. பாண்டிச்சேரி, ஏனம், இங்கெல்லாம் கோவா இங்கெல்லாம் போனீங்கன்னா பிரெஞ்சினுடைய ஆதிக்கம் இருந்தது. மித்த பகுதிகள் எல்லாம் பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆதிக்கத்துக்குள்ளே இருந்தது. இவங்களுக்குள்ளே எவ்வளோ யுத்தங்கள் நடந்தது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வேதம் சொல்லுக்குது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். மொழி அடிப்படையில் சண்டை, இனத்தின் அடிப்படையில் சண்டை, கலாச்சாரத்தின் அடிப்படையில் சண்டை, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி மனுஷன் ஏதாவது ஒரு விஷயம் கையில் எடுத்துக்கிட்டு உடனே கடவுளை வச்சுக்கிட்டு இன்றைக்கி சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி அப்போ யுத்தங்களின் கேள்விப்படுது. ஜாதி சண்டைகள் நம்முடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜாதி சண்டை, நிறவெறி சண்டை, மொழி சண்டை எல்லாம் இருக்குது. நம்ம இந்தியாவில் அன்றைக்கி ஒரு ஆவணப்படம் ஒன்று பார்த்தேன். அதில் குஜராத்திலையும் கர்நாடகாவிலையும் உகாண்டாவிலிருந்து வந்த கிட்டத்தட்ட 17வது நூற்றாண்டு, 17வது 16வது நூற்றாண்டில் வந்த ஆப்பிரிக்க குடிகள் இன்றைக்கி இருக்கிறாங்க.
பக்கா ஆஃப்ரிக்கன்ஸு. அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பிரிக்கா நாட்டு மொழியெல்லாம் தெரியாது. அவங்க பேசுகிறதெல்லாம் பக்கா ஹிந்தி தான் பேசுகிறாங்க. கொங்கணி, சில பகுதிகளில் கொங்கணி என்கிற மொழி அவங்க பேசுகிறாங்க. ஆனாலும் அவங்க பல நூற்றாண்டுகளாக இங்கே. அப்போது அந்த பேட்டி எடுத்தவர் கேட்குறாரு, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அரபியர்கள் அந்த நாட்களில் இங்கே வியாபாரம் செய்ய வரும்போது அவங்கள அடிமைகளாக ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. அந்த குதிரைகளுக்கு தீவனம் போடுறது, அதை குதிரையை கழுவுறது, கொள்வது, இந்த மாதிரி வேலைகளுக்காக அந்த காலத்தில் அந்த வியாபாரத்துக்காக அவங்க வந்தப்போ அவங்கள வந்து அடிமைகளாக, ஸ்லேவ்ஸாக கூட்டு வந்து தங்களுடைய ஒட்டகங்களையும் தங்களுடைய மிருக ஜீவன்களை பராமரிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தாங்க. கடைசியில் போகும்போது நீங்கள் இங்கேயே விட்டு போயிட்டாங்க, அனாதை மாதிரி. அப்படியே இருந்து பிறந்து வளர்ந்து தான் இன்றைக்கி ஒரு பெரிய தலைமுறையாக அவர்கள் பெருங்கூட்டமாக இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல லட்சங்கள், கிட்டத்தட்ட 2-3 லட்சம் பேர் அளவு இருக்குது கவுண்ட்டு. அதில் சில பேர் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறார்கள், சிலர் முஸ்லீம் கம்யூனிட்டியாக இருக்கிறார்கள், சிலர் இந்துக்களாக இந்திலேயே இருந்ததுனால அவங்க ஹிந்து ரிலிஜியனை பின்பற்றிட்டாங்க. அப்போது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எல்லாம் எழும்புது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஆண்ட காலத்தில் அவன் சொன்ன ஒரு பெருமையான வார்த்தை, த சன் வில் நெவர் செட் இன் பிரிட்டன்வான். அதாவது என்னுடைய தேசத்தினுடைய மிகப்பெரிய நிலப்பரப்புக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன உதிச்சுக்கிட்டே இருக்கும், சூரியன். இப்போ பாருங்கள், இந்தியாவில் காலைல சூரியன் உதிச்சிச்சு, இப்போ மாலையில் மறைஞ்சிருச்சு. இப்போ இந்தியா ஃபுல்லாக எங்கே எப்படி தான் இருக்குது, எப்படி இருக்குது, இருட்டாக தான் இருக்குது. இப்போ நம்மை போல அமெரிக்கா தேசம் நிலப்பரப்பில் 3 அளவு பெரியது. 3 அளவு பெரியதாக இருந்தாலும் அந்த சூரிய உதயம்ங்கிறது ஈஸ்டர்னில் ஒரு மாதிரி இருக்கும், சென்ட்ரலில் ஒரு மாதிரி இருக்கும், வெஸ்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் ஈஸ்டர்ன் டைம், வெஸ்டர்ன் டைம், சென்ட்ரல் டைம், மவுண்டன் டைம்னு நான் பல நேரங்கள் வச்சுருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அமெரிக்கா முழுவதுமே இருட்டாயிரும். ஆனால் பிரிட்டனுடைய சாம்ராஜ்யத்திலே அவர்கள் ஆட்சி செய்த காலத்திலே ஐரோப்பாவினுடைய பெரும்பகுதி, ஆப்பிரிக்காவினுடைய பெரும்பகுதி, ஆசியாவினுடைய பெரும்பகுதி எல்லாம் அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன உதிச்சிக்கிட்டே இருக்கும், சூரியன் ஊச்சிக்கிட்டே இருக்கும். வெளிநாடுகளுக்கு ரொம்ப பல மணி நேரங்கள், 13-14 மணி நேரம் விமானங்களில் பிரயாணம் பண்ணும்போது இப்படியே திடீர்னு இருட்டாக இருக்கும். திடீர்னு பார்த்தா இல்லை வெயில் வரும், அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும், திடீர்னு இருட்டு வரும். என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒன்றுமே புரியாது, மாறி மாறி வரும். அப்போது தேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, த சன் வில் நெவர் செட் இன் பிரிட்டன் சொல்லி அந்த அளவுக்கு பெருமையாக பேசினான். ஆனால் அந்த சாம்ராஜ்யத்தையும் கத்தர் அடித்து நொறுக்குனார். இன்றைக்கி யுனைடெட் கிங்டம் என்கிறது ஒரு சின்ன நாடாக, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இங்கிலாந்து என்கிற 3 சின்ன குட்டி நாடுகளாக அது இருக்குது. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். அடுத்து சொல்கிறார், பஞ்சங்களும் என்ன செய்யும், உண்டாகும். அப்போ நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலம் வந்து நிறைய விஷயங்களுக்கு தட்டுப்பாடுகள். பஞ்சம் என்பது என்ன, ஒரு விஷயத்துக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய தட்டுப்பாடு. அப்போது இன்றைக்கி நம்ம இந்தியா சந்திக்கிற ஒரு பெரிய சவாலான ஒரு பஞ்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான். இந்தியாவினுடைய மேமலையிலிருந்து வற்றாத ஜீவ நதின்னு 5 நதிகள் புறப்பட்டு வருது. ஆனாலும் என்ன நடக்குது, பஞ்சம் உண்டாகுது. நம்ம ஆளுங்க அறிவாளி உடனே போய் கங்கையும் காவிரி என்ன பண்ண போகிறேன், இணைக்க போகிறாங்கிறான். அது எப்படி இணைக்க முடியும் நீ ஒன்றால்? அதை யாருமே பேசாத ஒரு கருத்தை ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் ரொம்ப தெளிவாக சொன்னார். ஒவ்வொரு ஆறும் எங்கே தொடங்கி எங்கே முடிய வேண்டும் என்பது கடவுளுடைய தீர்மானம். நீ அதை டைவர்ட்டே பண்ண முடியாது. டைவர்ட் பண்ணனா நீ செத்த. நீ ஏனென்று சொன்னால், நீ ஆறுகளினுடைய ஓட்டத்தை நீ டைவர்ட் பண்ணி அமைச்சன்னா, ஆறுகளின் ஓட்டத்தில் வர்ற ஓட்டத்தினுடைய முடிவில் எல்லாமே லாஸ்ட்டில் எங்கே தான் போய், கடலில் தான் போய் கலக்கும். அப்போ கடற்கரையில் ஃபுல்லாக என்ன இருக்குது, மணல் இருக்குது. அப்போ அந்த மணல் எங்கே இருந்துச்சு, ஆறுகளினுடைய ஓட்டத்தில் அடிச்சுட்டு வந்த அந்த மண்ணு தான் என்னவா இருக்குதுங்க, அங்கே மணலாக இருக்குது. நீ ஆறை டைவர்ட் பண்ணனா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மண்ணினுடைய ஆழம் குறைஞ்சி சமுத்திரம் நிலத்துக்குள்ளே வந்துடும். அதெல்லாம் நம்ம டைவர்ட்லாம் பண்ண முடியாதுங்க. வேணா அங்கே இருக்கிற தண்ணியை பம்ப் பண்ணி வேணா வேறு இடங்களுக்கு கொண்டு வரதுக்கு வேணா அதை முயற்சி பண்ணலாம். அப்போ தேவன் எல்லாவற்றுக்கும் காற்றுக்கு ஒரு திசையை வைத்தார், தண்ணீருக்கு ஒரு திசையை வைத்தார், அலைக்கு ஒரு திசையை வைத்தார். ஆண்டவர் அதை தன் எல்லையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு ஒரு தேவன் ஒரு எல்கையை கட்டளை. அந்த எல்கையை போய் நீ இடிக்கணும்னு பார்த்தனா உனக்கு தான் நாசம். ஓகே, இவ்வளவு தண்ணீர் இருந்தும் அந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்தணும், இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அது சரியாக இல்லாததுனால
எல்லாரும் குடிக்க தண்ணிக்கு என்ன பண்ணுறான், கஷ்டப்பட்டுட்டு. எங்கள் ஊர் பக்கத்தில் பால் ஆறுன்னு ஒன்று ஓடும், ஆனால் நாங்கள் கேன் தண்ணி தான் வாங்கி குடிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவர் கிருபையாக ஒரு கிணறு ஒன்று நல்ல கிணறு கொடுத்தாரு. அதில் நல்ல என்னமோ ஆண்டவருடைய கிருபை இது வரைக்கும் அதை இறக்க இறக்க ஆண்டவர் அதில் தண்ணியை சுரக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது இன்றைக்கி எல்லா இடங்களிலும் சோர்ஸஸ் இருக்குது, ஆனால் மக்களுடைய கருத்தில் போய் அதை என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, சேர மாட்டேங்குது. ஆனால் வெளிநாடுகளிலெல்லாம் அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க. அதை எடுத்து அந்த தண்ணீரை பக்குவப்படுத்தி அதை சுத்திகரித்து கொண்டு வர்றாங்க. வீட்டில் இருக்கிற பாத்ரூமில் இருக்கிற தண்ணியை டம்ளரில் பிடிச்சி குடிக்கிறான். நான் குடிச்சிருக்கிறேன் வெளிநாடுகளில். எனக்கே முதல்ல குடிக்கும்போது பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரினுடைய மென்டாலிட்டியே நம்ம சில விஷயத்தை பார்ப்போம் இல்லையா. அப்போ அவன் அப்பா ஒருத்தர் கிட்ட கேட்டது இல்லை, குடிக்கிறே பிரதர் உனக்கு ஏதாவது வியாதி வந்துடாதானே. இல்லை நீங்கள் வாங்க, நான் உங்களை அந்த பிளான்ட்டு கூட்டு போய் காட்டுறாங்க எப்படி பியூரிஃபை பண்ணுறாங்க வாட்டர்னு. அப்போ அவ்வளவு தண்ணீரையும் சுத்தமாக சுத்திகரித்து மக்களுடைய கருத்தில் கொண்டு வந்து சேர்க்குறோம். அப்படியே ஒரு தவறுதலாக ஏதாவது நடந்துச்சுன்னா நாங்கள் கேஸ் போட்டோன்னா எங்களுக்கு மில்லியன் கணக்கில் அவங்க காசு கொடுக்கணும். ஆனால் நம்ம ஊரில் குழாவை திறந்தீங்கன்னா சாக்கடை தண்ணி வரும். சாக்கடை தண்ணியும் குடி தண்ணீரும் கலக்கிற ஒரு அற்புதமான டெக்னாலஜி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. வாங்க சென்னைக்கு வாங்க. நல்ல அருமையான பொறியியல் வல்லுநர்களாலே மிகச்சிறந்த அரசாங்கங்களாலே ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான ஒரு தொழில்நுட்பம். இது வந்து உலகத்துக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு தொழில்நுட்பம். கேவலம் உணவுக்கு பஞ்சம், எல்லாத்துக்கும் பஞ்சம். கடைசியில் மரத்தை வெட்டிட்டு இன்னைக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்றுக்கு பஞ்சமாகி போச்சு. வச்சான் கை எங்கே பாரு வெட்ட வேண்டியது, போட வேண்டியது, ரோட்டை போட வேண்டியது, கம்பெனியை கட்ட வேண்டியது. அதால் குடிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த ஒவ்வொரு இயற்கை வளமாக இருக்கிற ஆறுகளில் கொண்டு போய் சாக்கடை தண்ணியை கலக்கிறாயா. இந்த ஈரோடுலலாம் போனீங்கன்னா கம்பெனியினுடைய வாட்டர் இந்த சாயப்பட்டறையினுடைய தண்ணியை கலந்து விட்டுறான். அதுக்கு பின்னால் பூரா எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரியும் என்ன வாங்கிடுறான், துட்டு வாங்கிடுறான். துட்டு வாங்கிட்டு திறந்து விட்டுறான். திடீர்னு ஏதாவது போய் அவனா கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே போய் நிற்க வேண்டியது. உடனே நாங்கள் சீல் வைக்கிறோம். யாருக்கு காது குத்துற நீ யாருக்கும் காது குத்தலை. உன் தலையில் நீயே என்ன செய்கிற, மண்ணவாரி போட்டுட்ருக்கிற. பஞ்சங்கள் உண்டாகும். உணவுக்கு பஞ்சம், தண்ணீருக்கு பஞ்சம், எல்லாத்துக்கும் இன்றைக்கி பஞ்சம், ஷார்ட்டேஜ். கடைசியில் இந்த பஞ்சம் இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் இருந்து வசனம் கேட்கக்கூடாதபடி பஞ்சகாலமாக என்ன செஞ்சிருச்சுங்க, மாறிடுச்சு. அடுத்து கொள்ளை நோய்களை குறித்து வேதத்தில் நம்ம படிக்கிறோம். என்ன உண்டாகிறது, கொள்ளை நோய்கள். அப்போது பஞ்சங்கள் வருதுன்னும் போது இந்த கொள்ளை நோய்க்கு முன்னாடி இந்த பஞ்சத்தை இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லிடுறேன். இப்போ எல்லாமே இப்படி வருதே பிரதர், அப்போ நம்ம அந்த பஞ்சத்தில் சிக்கிக்கிட்டோன்னா இல்லை ஆண்டவர் சொல்கிறார் பஞ்ச காலத்தில் கர்த்தர் நீதிமான். எப்படி உங்களுக்கு உலகத்தில் நடக்கிற சூழ்நிலை அப்படி தான் இருக்கும், ஆனால் ஆண்டவர் உங்களை நல்லா நடத்துவார், போஷிப்பார் என்கிறதற்கான வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. அந்த தைரியம் நம்பிக்கை தான் இன்றைக்கி நம்மளை இந்த உலகத்தில் நம்மளை மூச்சு விட்டு சுவாசிக்க நிற்க வச்சிருக்குது. ஆகவே கர்த்தரை நம்பு, வாக்குத்தத்தத்தை நம்பு. சுற்றிலும் என்ன நடந்தாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், அதன் மலைகள் கொந்தளித்து ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம பயப்பட மாட்டோம். வாக்குத்தத்தத்தை அருளின தேவன் வாக்கு மாறாதவர். தம்முடைய ஜனத்தை அவர் போஷிப்பார், காப்பார், நடத்துவார். நீதிமானுக்கு ஒரு குறைவு என்ன செய்யாது, வராது. அப்புறம் கொள்ளை நோய்கள். அப்போ இந்த கொள்ளை நோயை குறித்து படிக்கும்போது நோய்க்கும் கொள்ளை நோய்க்கும் என்ன வித்தியாசம்? நோய் என்பது ஒருத்தருக்கு வந்துட்டு போயிடும். ஆனால் கொள்ளை நோய் அப்படிங்கிறது என்னன்னா வந்தால் போகாது, பல பேரை பல பெரிய அளவில் கொத்து கொத்தாக கொள்ளை கொண்டு போய்விடும். அதுக்கு பேர் தான், அதனால தான் அதுக்கு பேர் கொள்ளை நோய். வெறும் நோயாக வந்ததுன்னா அது குணமாக்கிடலாம், மருந்து கொடுக்கலாம், ஓய்வு எடுக்கலாம், உணவில் சரி பண்ணலாம், எவ்வளோ விஷயங்களை சரி பண்ணலாம். அப்படியே மரணம் சம்பவித்தால் ஒருவருக்கு வரும், வந்தவனுக்கு வரும், அடுத்தவனுக்கு எவனுக்கு ஏற்பட்டிருக்கு அவனுக்கு வரும். ஆனால் கொள்ளை நோய்ங்கிறது அப்படி இல்லை. நோயாக வரும், குணப்படுத்த முடியாமல் பல ஆயிரங்களை கொள்ளையாக அள்ளி கொண்டு போகும். அதுக்கு பேர் தான் கொள்ளை நோய். அப்போ இஸ்ரவேலருடைய காலத்தில் பல கொள்ளை நோய்கள் வந்தது. தாவீதுடைய காலத்தில் கொள்ளை நோய் வந்தப்போ 70,000 பேர் ஒரே நாளில் செத்து போனான். அப்போ இப்போ சமீப காலங்களாக கொள்ளை நோய்கள் வரிசையாக வந்துகிட்டு இருக்கிறது. நீங்கள் வந்து 2016-15 அப்புறம் உள்ள காலத்துலேருந்து இந்த 2021 எடுங்களேன், நிறைய எத்தனை கொள்ளை நோய் வந்திருக்குது. பறவை காய்ச்சல் ஒன்று சொன்னான், பன்றி காய்ச்சல் ஒன்று சொன்னான், எபோலான்னு ஒன்று சொன்னான், அப்புறம் இன்னொரு வைரஸ் சார்க் வைரஸ், அப்புறம் பிளேக்னு ஒரு கொள்ளை நோய்.
ஏதோ ஒரு கொள்ளை நோய் வந்தப்போ லெட்டரெல்லாம் சானிடைஸ் பண்ணாங்க. அது பேர் ஏதோ ஒரு பவுடரில் கலந்து விட்டுருவாங்களா, அது ஆந்த்ராக்ஸ். அது அப்படி அப்படி அந்த பவுடர் மாதிரி இருக்கிறது. அது அந்த அந்த உயிர் கிருமியையே பவுடர் ஆக்கி வச்சுருக்கான். அதை ஏரில் அப்படி அட்மாஸ்பியரில் இப்படி தூவி விட்டிங்கன்னா போதும், லைவ் ஆகிடும். சுவாசிச்சா அவனுக்கு அவ்வளோதான் உயிர் பாயம். நான் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளும் போது இந்த பறவை காய்ச்சல் பயங்கரமாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் அவன் ஒரே பீதியோடு தான் போனானுங்க உள்ள. ஆனால் இப்போ கொரோனாவில் படுறான் பாருங்க அவஸ்தை, அந்த மாதிரி கிடையாது அப்போல்லாம். அப்போ இந்த சமீபத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த கொள்ளை நோய் ஆகிய கொரோனா வைரஸ் என்பது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு அடையாளமாக ஒவ்வேறுபட்ட காலங்களிலே வித்தியாசப்பட்ட கொள்ளை நோய்கள். ஸ்பெயினில் வந்தது, ஒரு ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று வந்தது, பல பேர் எடுத்து போனார்கள். இந்த சமீப காலங்களில் 10-12 ஆண்டுகளில் ஏற்பட்ட வித்தியாசமான தாக்கல். அப்புறம் டெங்கு ஃபீவர் வந்தது 2015 இல்லை 14 இருக்குன்னு நினைக்கிறேன். சிக்கன் குன்யான்னு ஒரு இது வந்தது, அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. நான்லாம் பாதிக்கப்பட்டேன். தவளை விட்டுருச்சு. அந்த அந்த உடம்பினுடைய அந்த பாதிப்பில் இருந்த அந்த முட்டியை தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. எனக்கு இன்றைக்கி அந்த இடது முட்டி கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்குது அன்னையிலேருந்து. அப்போ பாருங்கள், அதுலேருந்து மீள முடியாமல் எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு டெங்கு காய்ச்சல் வருது, அது அப்படியே ஜனங்க கொள்ளையாக சாகுது. இப்படி சில ஆயிரங்களாகவும் ஒரு சில நிலையில் ஒரு சில ஆயிரங்களாக சில தேசங்களிலே பட்டணங்களிலே இங்கொன்றும் அங்கொன்றுமாய் நிலவி வந்த கொள்ளை நோய் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலும் பரவி பல லட்சங்களை அது கொள்ளை கொண்டு, இந்த கொள்ளை நோய் முடியும் போதெல்லாம் பல கோடிகளை தாண்டிடும். நான் எக்கனாமிக்ஸ் படிக்கிற காலத்தில் எனக்கு போதித்த ஒரு விஷயத்தில், இன்றைய பொருளாதாரம் பிரச்சனைக்குள்ளே இருக்கிறதுக்கு பல ரீசன் இருக்குது. அதில் ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் தொகை உயர்வு. அப்போது ஒரு தேக்ஸா சோறை சாப்பிட்றதுக்கு 50 பேர் இருந்தால் நல்லா சாப்பிட்லாம். அந்த ஒரு தேக்ஸா சோறுக்கு 75 பேராக இருந்தால் மாடரேட்டாக சாப்பிட்லாம். அந்த ஒரு தேக்ஸா சோத்துக்கு 150 பேராக இருந்தான்னா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதே இது 200 பேராக இருந்தாலும் ஒரு படி தான் சாப்பிட முடியும். ஸோ அந்த ஒரு தேக்ஸா சாப்பாட்டினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி போகுதுன்னா, மக்களினுடைய அந்த மக்கள் தொகையினுடைய நிலை தான், அதை வச்சு தான் போகுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதமும் ஈக்குவலாக இருக்கணுமா? அது எப்படி ஈக்குவலாக இருக்கும்? அதுக்கு என்ன சொல்கிறான்னா, காலங்கள் கடந்து போக போக விஞ்ஞானமும் மருத்துவ உலகில் வளர்ச்சி ஏற்பட பிறப்பு விகிதம் அதிகமாகிறது, இறப்பு விகிதம் குறைகிறது. அதனால் மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆக 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 என்ன ஆகுதுன்னா பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது. அதாவது எப்படின்னா, அவன் என்ன சொல்ல வரான்னா, ஒரு தேச சோறை நாங்கள் 50 பேர் உட்காந்து ரம்யமாக சாப்பிட்டோம், இன்றைக்கி அதே இது 200 பேர் ஆகிப்போச்சு, ஒரு பிடி சோறு தான் சாப்பிட முடியுது. அப்போ ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட்டுக்கு அவன் எதை காரணம் சொல்கிறான்? மக்கள் தொகையை காரணம் சொல்கிறான். எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் பாருங்கள் இந்த எக்கானமிஸ்ட்டு. பைபிள் என்ன சொல்லுது? நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பு. நீ பூமியில் இருக்கிற வரைக்கும் எத்தனை மக்கள் பிறக்க வேண்டும், பிறப்பு என்பது மனுஷன் தீர்மானிப்பது அல்ல. பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஜீவனை தருகிறவர் ஜீவாதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவன் இந்த பூமியில் பிறக்கிற வரைக்கும் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த பூமியில முழுமையாய் வைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த ஒரு விஷயத்தையுமே முறைப்படுத்துதல், இந்த மேனேஜ்மெண்ட் இல்லாததுனால ஷார்ட்டேஜ் ஏற்படுது. அந்த இவன் செய்ய வேண்டிய விஷயத்தை ஒழுங்காக செய்யாமல் விட்டுவிட்டு உடனே என்ன பண்ணுறான்? எதை ப்ளேம் பண்ணுறான்? மக்கள் தொகையை ப்ளேம் பண்ணுறான். இப்போ இவன் பார்த்தான், இப்போ ஜனங்களுக்கு அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் காலரான ஒரு நோய் வரும். வாந்தினாலும் வயிற்றுப்போக்குனால் கடந்து டீஹைட்ரேஷனாக செத்து போயிடுவாங்க. இன்றைக்கி இருக்கிற ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு காமன் புரிதல், அதாவது ஒரு படிப்பறிவற்ற ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு 4 தடவை வாந்தி எடுத்து வயிற்றால போச்சுன்னா உடனே என்ன பண்ணுவான்? எப்பா போய் அது அந்த உப்பு கரைசலை வாங்கிட்டு வந்து ஊற்றுப்பா அப்படின்பான். இந்த புரிதலும் அறிவும்
ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. ஜனங்கள் படிப்பறிவிலையும் ஒரு ஒரு காமன் புரிதல்லையும் அறிவே இல்லாமல் இருந்தாங்க. பேசிக் நாலேஜே இல்லை. அதனால் ஒன்றும் இல்லைங்க. என்னப்பா செஞ்சது, 4 தடவை வாந்தி எடுத்தாருங்க, 5-6 தடவை ஒரு வயிற்றால போச்சு, செத்து போயிட்டாருங்க. ஏன் செத்து போனார்? ஒன்றும் இல்லை, ஒரு தண்ணியில் ஒரு 2 டீஸ்பூன் உப்பையும் ஒரு சர்க்கரையும் போட்டு கலந்து அவனுக்கு அப்பப்போ வாயில் கொஞ்சம் கொஞ்சம் ஊடுத்துருந்தா இதுவாகிருக்கும். அப்போ அவனுடைய பல்ஸ் ரேட் ஏன் இறங்குதுன்னா உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி சத்து குறைஞ்சதுனால. அப்போ இந்த புரிதல் 40 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. காலரால செத்தான். இன்னைக்கு ஒருத்தன் இப்போ வாந்தினாலும் வயிற்று போக்கினாலும் செத்தான்னா அவனை போல வடிகட்டின முட்டாள் உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான். இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், எலக்ட்ரால்னு ஒன்று விற்கிதுப்பா, வாங்குப்பா, உடப்பா, போடுப்பா, கலக்கி ஊற்றுப்பா அப்படின்னுவான். ஒன்றும் இல்லையா, தூக்குடா, ஆஸ்பத்திரி தூக்கி 2 குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றுனான். தெரியுது இல்லை ஜனங்களுக்கு, தண்ணி சத்து குறைஞ்சா அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் அவன் உயிரோடு இருப்பாங்கிற ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது, ஜனங்களுடைய அறிவு வளர்ந்துருக்குது, படிச்சுட்டான், புத்திசாலி ஆகிட்டான். அதனால் ஒரு சாதாரண வாந்தி பேதியிலலாம் அவனை சாவடிக்க முடியாது, அவன் இருப்பான். ஸோ when the knowledge gains, when the development comes, the death rate will automatically go down அப்படிங்கிறது அவனுடைய இது. இப்போ அவன் என்ன பண்ணணும், நியாயமாக பார்த்தா மக்கள் தொகையினுடைய பெருக்கத்துக்கு ஏற்பவும் இறப்பு விகிதம் குறைதல் என்கிறதனுடைய அடிப்படையாக வைத்து அதற்கேற்ற உற்பத்தியை என்ன செய்யணும், பெருக்கணும். அதுதான் ப்ராப்பர் எக்கானமி. இவன் அதை செய்ய மாட்டான். நாங்கள் இப்படி தான், நான் அன்னைக்கு வந்து ஒரு தேக்ஸா 50 பேர் இருக்கும்போது எப்படி ஒரு தேக்ஸா சோறு செஞ்சோமோ நீங்கள் 200 பேரால் ஒரு தேக்ஸா தான் வச்சுக்கிடுவோம். இருந்தால் செத்தா சாகுங்கிறான். என்ன அற்புதமான எக்கானமி இல்லை இது. என்ன, நான் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன் இப்போ உங்களுக்கு. அப்போ என்னாச்சு, பாரதியார் அன்றைக்கி ஒரு பாட்டு பாடும்போது பாடினார், 30 கோடி முகமுடையாலும் பாடினார். அன்றைக்கி இருந்த பாப்புலேஷனை 30 crores தான். இன்றைக்கி தூக்கி சாப்பிட்டான் நம்ம ஆள். 120 தாண்டி போயிடுச்சு, 130 தொட்டுருச்சு. ஆனால் சைனாக்காரன் பார்த்தா உடனே நீ குழந்தைய பெற்றுக்காத அப்படின்னு சொல்லி 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கக்கூடாதுன்னு அது சட்டமெல்லாம் போட்டு வச்சுருக்கான். இப்போ இந்த கொரோனாவில் நிறையா இறப்பு விகிதம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த லாவை விட்ரா பண்ணிவிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா குழந்தைகள் பெற்றுக்கலான்னு போட்டிருக்கான் ரூல்ஸு. அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பான் பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிப்பேன்னு. அன்னைக்கு யாக்கோபு கிட்டலாம் கொண்டு போய் நீ 2 பிள்ளைய பெற்றுக்கோனா கட்டையை கொண்டு அடிச்சு கொண்டிருப்பாரு. 12 பிள்ளைய சூப்பராக பெற்றுக்கிட்டான் அந்த ஆள். நமக்கு முன்னால் வாழ்ந்த தாத்தாமார் இவங்கெல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் சாதாரண ஒரு விவசாய வேலை, ஏதாவது கூலி வேலை, ஏதாவது ஒரு சின்ன கடையில் வேலை, ஏதாவது ஒரு வேலை தான். 8 பிள்ளை, 10 பிள்ளை, 11 பிள்ளை. இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர்னா அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர்னா. ஸோ பிறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஏன்னா இவன் வந்து ஆட்களை கொல்ல முடியாது. யாரையாவது இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு நாட்டில் சத்தம் போட்டு 70 வயசுக்கு மேலே எவனும் உயிரோடு இருக்க கூட சட்டம் போட்டு 70 வயசானா இங்கே வந்து கவர்மெண்ட்டில் ஒரு மருந்து கொடுப்பா, வாங்கி குடிச்சு செத்து போயிரு அப்படின்னு ஒரு அப்படியெல்லாம் வந்து இதில் எப்படி சொல்கிறது, நேச்சுரல் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாலாம் டெத் ரேட்டெல்லாம் குறைக்க முடியாது. டெத்து வந்து எவனுக்கு எப்பப்போ வரணுமோ அப்பப்போ தான் வரும். ஸோ இவன் என்ன பண்ணுறான், இப்போ இந்த டெவலப்மெண்ட்ஸ் ஆகும்போது இவன் என்ன சொல்கிறான், இது மாதிரி ஆச்சு. பார்த்தான் மெடிக்கல் டெவலப்மெண்ட்டும் ஜாஸ்தியாகி போச்சு, எஜுகேஷனும் மக்களுக்குள்ளே வந்துருச்சு. அதனால் என்ன குறைஞ்சி போச்சு, டெத் ரேட்டு குறைஞ்சி போச்சு. இப்போ என்ன செய்யுது, இவன் என்ன பண்ணுறான், குழந்தைய குறைவாக பெற்றுக்கோ, கருத்தடை மாத்திரைகளை கொடுக்குறான், கருத்தடை சாதனங்களை கொடுக்குறான். ஆனால் அந்த பொம்பளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் 2 குழந்தை பிறந்த உடனே கருத்தடை பண்ணிடவா அப்படின்னு அந்த டாக்டர் அம்மாவே கேட்குது. இன்றைக்கு சொல்கிறேன், வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் கொடுத்த கற்பத்தை அடைப்பது உங்களுடைய வேலை அல்ல, அடைத்திருப்பது என்பது மிகப்பெரிய பாவம். இது தயவுசெய்து செய்யாதீங்க. இன்றைக்கு உங்கள் மத்தியில் இந்த வசனத்தை பிரசங்கிக்கிற நான் தைரியமாக வெளிப்படையாக எந்த ஒளிவு மறைவின்றி சொல்லுகிறேன். நான் வந்து ஃபேமிலி பிளானிங் என் மனைவிக்கு பண்ணேன். ஆனால் பண்ணதுக்கப்புறம் இது தப்புன்றது எனக்கு ஆவியான பின்னால் தான் உணர்த்தினார். கடைசியில் என்ன நடந்தது, ஒரு 3 ஆண்டுகள் கழித்து அவருக்கு கர்ப்பப்பையில் ஏற்பட்ட பிரச்சனையில் ஹிஸ்டராக்டமி பண்ணி கடைசியில் கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. அன்றைக்கி தான் ஆண்டவர் உணர்த்தினார். பைபிளில் கற்பத்தை அடைச்சது 2 பேர் தான், ஒன்று பிசாசு, ஒன்று ஆண்டவர்.
ஆனால் கற்பத்தை செயற்கை ரீதியெல்லாம் அடைக்கக்கூடாதுங்க. நமக்கு அதற்கென்று சில விதமான கட்டுப்பாடுகளும் ஒழுக்க நெறிகளும் இருந்தாலே போதும். ஆனால் அதை நம்ம செய்யாமல் விட்டுவிட்டு இப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகளை வச்சுட்டு தேவனுடைய சித்தத்துக்கு முரண்பாக நம்ம செஞ்சோன்னா அது மிகப்பெரிய பாவம். தயவுசெய்து செய்யாதீங்க, தயவுசெய்து செய்யாதீங்க. அப்போது இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டு கடைசியில் இப்போ நம்ம இந்தியா ரொம்ப மாட்டிக்கிறதுக்கு அவஸ்தைப்படுது. இப்போ இந்தியாவுக்கு ஒரு பெரிய செட்பேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, 120 கோடி மக்கள் எங்கே பார்த்தாலும் வசன்னு இருக்குது ஜனம். அத்தனை ஜனத்துக்கும் 3 வேளை சாப்பாடு வேணும், அத்தனை ஜனத்துக்கும் 3 வேளைக்கு நம்ம நாள் ஃபுல்லாக குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும், துவைக்கிறதுக்கு தண்ணி வேணும், படுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதற்கான முறையற்ற திட்டமிடுதலும் காரியங்கள் இல்லாததுனாலே இன்றைக்கி ஜனங்கள் குறைபாடோடு உள்ள ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், இதெல்லாம் இருக்கும் என்பதை ஆண்டவர் ஏற்கனவே என்ன செய்திருந்தார்? அறிந்திருந்தார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. ஸோ உலக பிரகாரமான பொருளாதாரத்தினுடைய வெளிப்பாடு நம்ம வாழ்க்கை கிடையாது. பொருளாதாரம் என்னன்னா சொல்லட்டும், ஜிடிபி ஏறும், ஜிடிபி கீழே போகும், அது எதுன்னு ஏறட்டும் இறங்கட்டும், நமக்கு அதை பற்றி இல்லை. அழைச்ச தேவன் உண்மையுள்ளவர், நம்மளை போஷிக்க வேண்டிய நேரத்தில் போஷிப்பார். ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் காட்டு புஷ்பங்களை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள். நம்ம இந்த பூமியில் இருக்கிற மட்டும் நமக்கு போஷிப்பு, உடை, உணவு, ஆகாரம் எல்லாவற்றை கொடுக்க நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். அவரை நம்புவோம், அவரால் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்போது இந்த கொள்ளை நோய் எத்தனையோ ஆயிரங்களை குறைஞ்சிருக்கு. இப்போ பெரிய டெத் ரேட்டு என்ன செய்யும்? ஜாஸ்தியானதுனால ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில் ரொம்ப ஆட்கள் என்ன செய்யாமல் போயிடுவாங்க? இல்லாமல் போயிடுவாங்க. அடுத்து வேதனையில் சொல்கிறாரு, பூமி எதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். நான் ஒரு டேட்டா ஒன்று கம்ப்யூட்டரில் எடுத்து வச்சுட்டேன், பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதில் கடந்த 10 ஆண்டுகளாக, அதாவது 2011 2021 ஆண்டு காலம் வரை நடந்த 11 வருஷத்து பூமி அதிர்ச்சியினுடைய புள்ளி விவரங்களை எடுத்தேன். எந்தெந்த நாட்டில் எங்கெங்கே நடந்திருக்குது அந்த புள்ளி விவரங்களை அவன் எப்படி வகைப்படுத்தியிருக்கிறான்னா, 4.5 5 அளவில் வர்ற பூமி அதிர்ச்சிகள், அப்புறம் 5 6, அப்புறம் 6 7, அப்புறம் 7 8 அப்படின்னு மேக்னிடியூடு, அந்த பூமி எதிர்ச்சியினுடைய அளவு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவின் அடிப்படையில் 4.5, அப்புறம் 5 6, அப்புறம் 6 7, 7 8, 8 9 அப்படின்னு பல விதங்களாக அவன் வகைப்படுத்தியிருக்கிறான். இந்த வகைப்படுத்துதல்ல இந்த ஹையஸ்ட் லெவலாக இருக்கிற 8 and 8.5 அதுதான் ஹை மேக்னிடியூட். அது அந்த அளவு பூமி அதிர்ச்சி வந்தால் தான் எந்த கான்கிரீட்டும் நிற்காது, மொத்தமாக செதறி குமுறிடும், பில்டிங் எல்லாம் தூளாக போயிடும். பட் அதுக்கு அந்த மாதிரி பூமி எதிர்ச்சி பார்த்தீங்கன்னா கடந்த 11 ஆண்டுகளில் ஒரு வருஷத்துக்கு ஒன்று தான் நடந்திருக்கு. அதாவது ஹை மேக்னிடியூட் ஆஃப் தி எர்த்குவேக்ங்கிறது 8 8.5ன்றது பார்த்தீங்கன்னா அது வருஷத்துக்கு ஒரு இடத்துல நடந்திருக்குது. பட் அதற்கு கீழே உள்ள பூமி அதிர்ச்சியினுடைய அளவுகள், அதான் 7 5, 7 8, அப்புறம் 5 6 அப்படின்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் 4 6க்குள்ளே 6.5க்குள்ளே இருக்கக்கூடிய மேக்னிடியூடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 1000 சில்லறை நடக்குது. இதை எல்லாவற்றையும் டோட்டல் போட்டு, அதாவது 4.4 எத்தனை வந்துச்சு, 5.5 5.5 வரைக்கும் எவ்வளோ வந்தது, அப்புறம் 6 7 வரைக்கும் எத்தனை வந்ததுங்கிற கணக்கீடை போட்டு லிஸ்ட்டு போட்டு போட்டால் சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 12,000 11,000 14,000 வரை ஒரு வருஷத்தில் உலகமெங்கிற பூமி அதிர்ச்சி உண்டாகுது. நல்லா விளங்கிக்கோங்க. அதில் 4.5 இருக்குது, 4.5 5 இருக்குது, 5, அப்புறம் 5 6, அப்புறம் 6 7, 7 8, 8 8.5 அந்த அளவுக்குள்ள பல வித்தியாசப்பட்ட நில அதிர்வுகளை பார்க்கும்போது உலகம் எங்கிலும் சராசரியாக ஒரு வருஷத்தில் 12,000 முதல் 14,000 வரை 2014 ஹையில் இருந்தது. இந்த 2020 கிட்டத்தட்ட 12,000 13,000 பூமி அதிர்ச்சிகள் உண்டாயிருக்குது. நீங்கள் எடுத்து எல்லாம் இணையதளத்தில் தகவல் இருக்கு, எடுத்து பாருங்கள். நமக்கு எதாவது தெரியுமா பூமி அதிர்ச்சி எங்கே நடந்துச்சுன்னு?
நமக்கு ஏதாவது கட்டடம் தம்மால் விழுந்து இதில் டிவியில் எங்கேயாவது போட்டு இத்தனை பேர் செத்தார்கள்னா தான் அதை தான் பூமி எதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது நினைக்காமலே எங்கேயோ ஒரு இடத்துல ஆடிக்கிட்டே இருக்குது. இந்த வருஷம் இந்த 2021 திருநெல்வேலியில் நிலநடுக்கம் வந்துச்சு. அப்புறம் வேற ஏதோ வடநாட்டில் ஏதோ ஒரு ஊரில் வந்துச்சு, எங்கன்னு தெரியல, கன்னியாகுமரி எங்கேயோ ஒரு இடத்துல வந்துச்சு. ஆக சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 12,000 to 14,000 பூமி எதிர்ச்சிகள் உலகமெங்கிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எதனுடைய அடையாளம்? இது உலகத்தானுக்கு புள்ளி விவரம். ஆனால் அந்த புள்ளி விவரம் தான் உங்களுக்கு எனக்கு தேவன் காட்டுகிற அடையாளம். அப்போ அந்த அடையாளத்தின்படி பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைதான் வேதனைகளுக்கு ஆரம்பம். எல்லாரும் சொல்லுங்க, இது வேதனை அல்ல, இதுதான் என்னது? அப்போ இந்த வேதனையின் ஆரம்பத்தை ஏன் தேவன் சபையின் காலத்தில் பார்க்க அனுமதித்திருக்கிறார்? அந்த பஞ்சம், கொள்ளை நோய் எல்லாம் உலகத்தில் நிறைய இடங்களில் பஞ்சம் இருக்குது, யுத்தங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் நாம் பார்க்கும்படி தேவன் எதற்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அது நிகழ்வுகள். தீஸ் ஆர் ஆல் தி இன்சிடென்ட்ஸ். ஆனால் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் வருகையினுடைய சமிக்கையை, அலாரத்தை இது கொடுத்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்னா என்ன அர்த்தம்? இவைகளெல்லாம் நடந்து முடிந்து கர்த்தர் சபையில தமது மகிமையில தமது சபை எடுத்துக்கொண்ட பின்பு என்ன உண்டாகும்? உச்சகட்டமான வேதனைகள் உண்டாகும். அந்த வேதனையின் காலத்தில் நாம் இருக்க மாட்டோம், நாம் கிறிஸ்துவோடனே கூட இருப்போம். இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிற வேதனைகளுக்கு ஆரம்பமாக இருக்கிற இந்த வேதனை ஒரு ஸ்டேஜில் உச்சக்கட்டத்துக்கு போய் நடக்கும். ஆனால் இன்னைக்கு நடக்கிற இன்னொரு அடையாளத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எல்லாமே பைபிளில் இருக்குது. 30வது அதிகாரம் 26வது வசனம். இது குளோபல் வார்மிங்கை பற்றி பேசுது. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பேசப்படுற ஒரு காரியம் என்னன்னா, உலக வெப்பமயமாதல். அப்போ உலகம் வெப்பமயமாதல் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது வெப்பத்தை தணிக்கிறதுக்கான எல்லா சோர்ஸையும் என்ன செஞ்சிட்டான்? மரத்தை வெட்டிட்டான், அட்மாஸ்பியரை பொல்யூட்டட் ஆக்கிட்டான், சூடாக்கிட்டு இப்போ அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு இவன் ஏசி வச்சிருக்கான். ஏசியிலேருந்து பூலாம் என்ன வெளியே வருது? சூடு காத்தான் வருது. ஸோ நடக்கிற காரியம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது வசனம் விதமாக சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையா 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். 7 நாள் சூரிய உஷ்ணத்தை ஒன்றா சேர்த்து ஒரே நாள் அடிக்க வச்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கெல்லாம் செம வெயில் வெக்க பார்த்தீங்கன்னா அனல் காத்து கொண்டு எடுத்துருச்சு. இன்னைக்கு குறிப்பாக ஒவ்வொரு வருஷமும் இப்பொழுது சமீப காலங்களில் உள்ள புள்ளி விவரத்தின்படி ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா வறண்ட மாநிலங்களாக காணப்படக்கூடிய சில இடங்கள், ஆந்திராவில் சில பகுதிகள், ஒரிசாவில் சில பகுதிகள், பீகாரில் சில பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்க சன்ஸ்ட்ரோக்கில் சாகுறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல அவனால். அப்போது இந்த குளோபல் வார்மிங்கை குறித்த அவேர்னஸ் இன்னைக்கு விஞ்ஞானிகள் கொடுக்குறாங்க. ஆர்டிகா அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? ஊறுக ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் லெவல் என்ன செஞ்சுட்டே வருதுங்க? குறைஞ்சிக்கிட்டே வருது. எனக்கு தெரிந்து நான் சிறு பிள்ளையாக இருக்கிற காலத்தில் ஃபேனே போட முடியாது எங்கள் வீட்டில். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதம் கிட்டத்தட்ட அது மழை காலத்திலே போட முடியாது. சில்லுன்னு இருக்கும், தரையெல்லாம் ஐஸாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்க காலத்தில் எங்கள் வீட்டில் கட்டிலாம் கிடையாது. பாய் போட்டால் ஓதம் ஏறும். அந்த சிமெண்ட் தரையில் அப்படியே அந்த வேர்த்தா இப்படி முத்தா நிற்கும், தண்ணி அந்த மாதிரி நிற்கும். காலையில் பார்த்தீங்கன்னா பாய் ஈரமாகி முதுகெல்லாம் ஈரமாயிரும், ஓதம் கிளம்பும். அப்போ ஒரு சின்ன எளிமையான வீடு தான். ஆனால் அதுக்கு கீழே என்ன பண்ணுவோன்னா கோணிகளை 2-3 கோணியை விரித்து அதுக்கு மேலே பாய் போட்டு படுத்துக்கிறது. காலையில் பார்த்தா அந்த கோணி மாத்திரம் ஈரமாக இருக்கும். இன்றைக்கி ஆண்டு இருக்கிற வேலை எனக்கு படுக்கிறதுக்கு நல்ல ரூமு,
ஆண்டவர் கட்டிலெல்லாம் கொடுத்துருக்காரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த மாதிரி எளிமையான வாழ்க்கையில் தான் கடந்து வந்தேன். அன்னைக்கு நல்லா தூங்குறேன், இன்றைக்கி நல்லா தூங்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது வீட்டில் வந்து ஏசி போட முடியாது, இது ஏசிங்கிறேன், ஃபேனே போட முடியாது, ஐஸாக இருக்கும். ஃபேனை போட்டால் முதல்ல நிறுத்தும்பாங்க. அப்போ இந்த சுற்றுப்புற சூழல், நான் வாழ்ந்த இந்த கிராமத்தினுடைய இந்த சின்ன ஊரினுடைய சாதாரண நார்மல் டெம்பரேச்சர் நல்ல சில் கிளைமேட்டாக இருக்கும். பகலில் கிட்டத்தட்ட 38 டிகிரி 36 டிகிரி 32 டிகிரி போகிற அளவு, நைட்லலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-21 டிகிரி வரைக்கும் ட்ராப் டவுன் ஆகும். ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 28லேயே நிற்கிது, கீழே இறங்க மாட்டேங்குது. ஏன்னா நீ ராத்திரி பூரா என்ன பண்ணுற, ஏசியை போட்டு எல்லாரும் சூட்டை கிளப்பி விட்டுறான், சில்லுன்னு அடிக்கிற காற்று கூட சூடாக அடிக்குது. காரணம் இதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். உன் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே உருகிற ஐஸை வேணால் நீ காப்பாற்றலாம், மொத்தமே கட்டி கட்டியாக உருகுச்சுன்னா நீ விஞ்ஞானி போய் நீ என்ன பண்ணுவ, எவ்வளோ என்ன சாரம் கட்டி பிடிக்க போறியா நீ? ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் அசைய பண்ணுகிறார், எல்லாம் அசைகிறது. ஆனால் அசையாத ஒன்றே ஒன்று தேவனுடைய ராஜ்யம். அந்த அசையாத ராஜ்யத்துக்காக தான் நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ 2 நாளாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சந்திர கிரகணம். என்னது சந்திர கிரகணமா? நேற்று சந்திர கிரகணம் எங்கேயோ வருதான், உடனே சிவப்பாக வருது. நம்ம இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிறாங்க பாருங்கள், எல்லாம் பைபிள் தியாலஜியன்ஸ். உடனே சந்திரன் ரத்தமாக மாறுகிறது, சந்திரன் ரத்தமாக மாறுகிறது. சந்திரன் என்ன ரத்தமாக மாறுது, என்ன ரத்தமாக மாறுது? அந்த வசனத்தை ஒழுங்காக படிச்சிங்கன்னா 3 சொல்லியிருக்குது. சூரியன் இருளடையும், சந்திரன் இரத்தமாக மாறும், வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் விழும். 3 சொல்லியிருக்கல. அப்புறம் ஏன் சந்திரனை மாத்திரம் பிடிச்சிருக்கு? பிளட் மூன் அதுக்கு ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இது எப்போ நடக்கும்னு பைபிள் எங்கே போட்டிருக்குது? வசனத்தை எடுத்து படிங்க. அதான் சொல்லுவாங்கள்ல, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிச்சின்னா உடனே வாட்ஸ்அப்பில் போட்டு உடனே வருது. இப்போ இந்த கோவிடுக்கு போடுற வேக்சினை ஒருத்தன் அந்தி கிறிஸ்துவின் முத்திரைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் நாலேஜ் டெவலப் ஆயிடுச்சு. கோவிட் வந்து பெண் சாமியாரா? பெண் சாமியார் ஒருத்தனுக்கு இது சரி, அதெல்லாம் இப்போ நம்ம படிக்கலாம். இப்போ பாருங்கள், லூக்கா எழுதுகிற சுவிசேஷம், மன்னிக்கவும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் 29வது வசனம் என்ன சொல்லுது? அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்துருவோம். 27. மின்னல் கிழக்கே தோண்டி மேற்கே பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இட்ஸ் a fraction of the second. வேதம் சொல்லுகிறது, இமை பொழுதில் நாம் என்ன ஆக்கப்பட்டு, மறுரூபமாக்கப்பட்டு. அது வந்து ஒரு செகண்டில் முடிய போகிற விஷயம். ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நாட்களிலே உபத்திரவம் முடிந்த உடனே, எந்த உபத்திரவம்? வரப்போகிற அந்தி கிறிஸ்துவினால வருகிற உபத்திரவம். அந்த நேரம் வரும்போது அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்தில் வர்ற உபத்திரவத்தில் சபை எங்கே இருக்கும்? தேவனோட மகிமையில் இருக்கும். அப்போது அந்தி கிறிஸ்து வந்து அந்த அந்தி கிறிஸ்துவினால வரக்கூடிய உபத்திரவம் வந்து அந்த உபத்திரவம் முடிந்த உடனே தான் என்ன அந்தகாரப்படும்? சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும், நட்சத்திரங்களின் வானத்திலிருந்து என்ன செய்யுங்க. இப்போ இதை வந்து சயின்டிஃபிக்கலாக நீங்கள் யோசித்தீங்கன்னா, சூரியன் தனக்குன்னு சுய ஒளியை கொண்டிருக்குது இல்லையா? சூரியன்லேருந்து தான் வெளிச்சம் வருது. சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் ஒளி எதுலேருந்து தான் வருது? சூரியன்லேருந்து தான் வருது. அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் த மூன் அண்ட் ஸ்டார்ஸ். ஆனால் இன்றைக்கு சந்திரன் வந்து ரத்தமாக மாறுதுன்னா முதலே கோளாறு எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கணும்? சூரியனில் சூரியன் ஒழுங்காக தானே ஊசிக்கிட்டு இருக்குது காலிலேருந்து. இப்போ இதெல்லாம் யோசிக்க மாட்டோமா? அப்போ வேதம் எங்கே ஏது எப்போ நடக்கும் என்று சொல்லி இருக்கிறதோ அப்போ தான் அது என்ன செய்யுங்க, நடக்கும். அப்போ வரப்போகிற அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்தில் உபத்திரவ நாட்கள் என்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவன் இயற்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறாரு. என்ன மாற்றத்தை உண்டாக்குறாரு? சூரியன் தன் ஒளியை கொடாது இருக்கும், சந்திரன் ரத்தமாக வரும், சில நட்சத்திரங்களினுடைய சத்துவங்கள் மேல இருந்து கீழே விழும். இது எதுக்குன்னா, வரப்போகிற மிகப்பெரிய தேவனுடைய கோபாக்கினைக்கு முன்பாக ஆண்டவர் இன்னொரு அலர்ட் என்ன செய்யறாருங்க, கொடுக்குறாரு. நான் இன்னொரு எவிடன்ஸ் காட்டுறேன், வாங்க வெளிப்படுத்துகிற விசேஷத்துக்குள்ள வருவோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 6வது அதிகாரம்
வெளிப்படுத்துகிற விசேஷம் 6வது அதிகாரம். இந்த 6வது அதிகாரத்தில் 7 முத்திரைகளை குறித்து படிக்கிறோம். இந்த 7 முத்திரைகளிலே முதல் 4 முத்திரை முடிஞ்ச உடனேயே தேவனுடைய சபை என்ன செய்யப்படுது? எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்போ இந்த 5வது முத்திரையில் தான் உபத்திரவ காலம் வருகிறது. அந்த உபத்திரவ காலத்தில் யூதர்கள் கொல்லப்படுகிறார்கள், கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள் சில பேர் கொல்லப்படுகிறார்கள். இதையெல்லாம் நடந்து முடிஞ்சு 12வது வசனத்துக்குள்ள வாசித்தீங்கன்னா, அவர் 6ஆம் முத்திரையை உடைத்த போது, அப்போ 5 முத்திரையிலே உபத்திரவம் முடிஞ்சு போகுது. அந்த உபத்திரவ, அதனால தான் மத்திய எழுதுகிற சுவிசேஷம் அந்த உபத்திரவ நாட்கள் என்ன செய்த பின்பு முடிந்த பின்பு 6வது முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. இது எப்போ நடக்கும்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்தி கிறிஸ்து வந்து உபத்திரவங்களை அவன் கொடுத்து, அதில் கொல்லப்பட வேண்டிய யூதர்களும் பாதிக்கப்பட வேண்டிய கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட அந்த காலங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உபத்திரவ நாட்கள் முடிந்த உடனே தான் சூரியன் தன் ஒளியை கொடாதிருக்கும். சூரியன் வந்து என்ன செய்யுங்க? ரத்தமாக மாறும். இது சூரிய கிரகணத்தில் ஏதோ கலர் மாறி இருக்குன்னா உடனே எடுத்துக்கிட்டு சூரியன் ரத்தமாக மாறுது. ஒரே வாட்ஸ்அப் பூரா நீ காலிலிருந்து. இந்த ஆளுங்களை என்ன செய்ய எனக்கு ஒன்றுமே புரியல. பைபிள் எடுத்து படிக்க மாட்டாங்களா? இது எல்லாம் இது ஸ்டார்ட் ஆகும்போது தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அத்திமரமானது பெருங்காற்றிலால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் என்ன செய்யுமா? விழும். காத்தடிச்சா தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழுகிற மாதிரி வானத்திலேருந்து எது விழுமா? நட்சத்திரங்கள் விழும். அடுத்து 14வது வசனம், வானம் சுருட்டப்பட்ட புத்தகம் போல விலகி போயிட்டு, தீவுகள் எல்லாம் அதன் இடங்களை விட்டு அகன்று போயிட்ட, பூமியின் ராஜாக்கள் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனைத் தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களிலும் குகைகளிலும் போய் என்ன செய்து கொண்டு? ஒளிந்து கொண்டு. அதனால தான் ஆண்டவர் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், இனி ஏற்பட போகிற உபத்திரவம் மாறி காலத்திலாவது இந்த காலத்திலாவது சம்பவியாது இருந்தால் எப்படி இருக்கும்? நன்றாயிருக்கும். வயலில் இருக்கிறவன் எதை எடுக்க திரும்பாது இருக்க கடமை? தன் வஸ்திரத்தை எடுக்க திரும்பாது இருக்க கடமை. ஓடு, எஸ்கேப் ஆக. ஏன்னா the most danger is coming. வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போதான் சொல்றாங்க 16வது, பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் மீட்டிருக்கிறவருடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கும் எங்களை என்ன செய்து கொள்ளுங்கள்? மறைத்து கொள்ளுங்கள். அந்த அவருடைய கோபாக்கினுடைய மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும்? இப்போ இவன் எதை சீக் பண்றான்? ஏதாவது விழுந்து செத்து போக மாட்டோமா? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கோபாக்கினையின் மகா நாளிலே அவர்கள் சாவை தேடி ஓடுவார்கள், சாவு அவர்களுக்கு விலகி போகும். இன்னைக்கு ஜனங்கள் உயிரை தேடி ஓடுறாங்க. இன்னைக்கு இப்போ இந்த கொள்ளை நோயில வேதனைகளுக்கு ஆரம்பத்தில் இது இப்படி உயிர் போயிருமோ, மருந்து கிடைக்காதா, ஆக்சிஜன் கிடைக்காதா, வென்டிலேட்டர் கிடைக்காதா, ஆஸ்பத்திரி கிடைக்காதா அப்படின்னு உயிரை காப்பாற்றுறதுக்கு ஜனங்க ஓடுறாங்க. ஆனால் கர்த்தருடைய கோபாக்கினி நாள் என்கிற ஒரு நாள் வருகிறது ஐயா. அந்த நாளிலே தேவன் அனுமதிக்கிற அந்த கோப கலசங்களை குறித்து நீங்கள் வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோப கலசத்தை உண்டாக்குற அத்தனை அழிவும் உலகத்தில் தான் நடக்குது. அதை பார்க்கும் பொழுது பெரியோர் சிறியோர் ராஜாக்கள் அதிபதிகள் எல்லாரும் சொல்லுவாங்க, மலைகளே குன்றுகளே எங்களை என்ன செய்யுங்க? மூடிக்கொள்ளுங்க, கர்த்தருடைய மகா கோபாக்கினி நாள் வந்து விட்டதை யார் தப்பித்துக் கொள்ள முடியும்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சாவை தேடி ஓடுவார்கள், சாவு அவர்களுக்கு விலகி போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அனுமதித்திருக்கிற அந்த கோபாக்கினையின் நியாய தீர்ப்பை இந்த உலகத்தில் அனுபவிக்கணும்னு ஆண்டவர் யாருக்கெல்லாம் வச்சிருக்கிறார், அம்புட்டு பயலும் அனுபவிக்காம தேவன் ஒருத்தனையும் விட மாட்டார். அது கொடிதும் பயங்கரமான நாள். அதுக்கு முன்னால தான் கர்த்தர் தமது தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறாருங்க? அனுப்புகிறார். ஆகவே தான் 2வது சங்கீதத்தில் பக்தன் எழுதுகிறான், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை என்ன செய்யுங்க? முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவர் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். தாவீது எழுதுகிற காலத்தில் என்ன வார்த்தை போட்டுக்கிற? கொஞ்ச காலத்தில். இயேசு கிறிஸ்துவுக்கு பல ஆயிரம் வருஷம் முன்னாடி எழுதின சங்கீதத்தில் என்ன போட்டிருக்கார் வார்த்தை? கொஞ்ச காலத்தில். அப்போ வரப்போகிற அந்த கோபாக்கினியின் காலத்தை தாவீது தன்னுடைய காலத்திலே
அந்த 4 நாலேஜில் கொஞ்ச காலமாக பார்த்துருந்தாருன்னா தேவனுடைய வருகைக்கு சமீபத்தில் இருக்கிற நமக்கு இது கொஞ்ச காலம் அல்ல, அந்த நாள் வந்து விட்டது. அந்த நாளுக்கு முன்னான சில மணித்துளிகள் முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவன் வைத்திருக்கிற இடம் அவருடைய வருகையிலே நான் போய் சேர வேண்டும் என்பது மாத்திரமே. அதனால் இந்த வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற ரத்தம் சூரியனு அதெல்லாம் ஏற கட்டிடுங்க. இப்போ கோவிடு பிரச்சனை உலகளாவிய பிரச்சனை ஆகிட்டதுனால இதை அடிப்படையாக வைத்து பல மாற்றங்கள் வரும். இப்போ எல்லாருக்குமே இப்போ எனக்கு கோவிட் இருக்கான்னு அவனுக்கு எப்படி தெரியும்? இப்போ அதுக்காக உலகத்து நாடுகள் எல்லாமே பல விதமான முயற்சிகள் எடுக்குது. ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் அவங்ககிட்ட. இப்போ அதுக்காக தான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸு ஒரு இது பண்ணுறாரு. அது என்ன பண்ணுறாருன்னா, அந்த வேக்சின்லேயே ஒரு சின்ன மைக்ரோ சிப்பை உள்ளே வச்சு என்ன செய்யணுமா, ஏற்றணுமா. இப்போ நான் போடாமல், இப்போ நம்ம இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா நான் போடாமல் காசு கொடுத்து கூட சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஐ எம் கோவிட் வேக்சினேட்டட்னு வாங்கிட்டு போகலாம். யார் நம்புறது? ஆனால் அந்த வேக்சினில் அந்த மைக்ரோ சிப்பு இருந்ததுன்னா என்னை பாடியை ஸ்கேன் பண்ணும்போதே அவன் கோவிட் வேக்சினேட்டடாக இல்லையாங்கிறது அந்த சிப்பு சென்சாரில் என்ன செஞ்சு கொடுத்துரும், காட்டி கொடுத்துரும். அதுக்கான ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வர முடியுமாங்கிற லெவலில் கூட யோசிக்கிறாங்க. ஏன்னா இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஆஃப் அ கண்ட்ரி, இட் இஸ் அ குளோபல் ப்ராப்ளம். ஒரு காலத்தில் மலேரியா ட்ராபிகானா என்பது ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் கிழக்காசியாவிலும் ஒரு சில நாடுகளில் தான் ரொம்ப பிரபல்யமாக இருந்தது. எனக்கு தெரிந்து நான் சிறுவனாக இருக்கிற காலத்தில் என்னுடைய தகப்பனார் வெளிநாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு போகும் பொழுது அந்த காலத்தில் சட்டம் என்னவென்றால், இந்திய குடியுரிமை பெற்றவர்கள், இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் யாராவது அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கோ வேறு இடங்களுக்கு போகணுன்னா கட்டாயமாக மலேரியா தடுப்பூசி போடணும். ஒரு தடவை எங்கள் அப்பா போயிட்டு இமிக்ரேஷனில் அவர் உள்ளே விடலை. அவன் எடுத்த உடனே பாஸ்போர்ட்டை திருப்பி பார்த்துட்டு எங்கெங்க வேக்சின் போட்டிங்களான்னு கேட்டான். இல்லைங்க சார், எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் போட்டு தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் டிக்கெட்டை மாற்றிட்டு வந்து சென்னையில் அது போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் வேக்சின் போட்டு அந்த வேக்சின் போட்டதுக்கான முத்திரையை அவருடைய பாஸ்போர்ட்டில் என்டாஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் அடுத்த நாள் இமிக்ரேஷனில் காட்டினோடனே தான் பிரயாணம் பண்ண விட்டாங்க. இது வந்து ஒரு ஊரில் நடக்கிற பிரச்சனை. இன்றைக்கி நடக்கிற பிரச்சனை அப்படி இல்லை, இட் இஸ் a global problem. ஆனால் இந்த ப்ராப்ளம் இன்றைக்கி புரியாத ப்ராப்ளமாக இருக்குது. யாரால் என்ன செய்கிறதுனே தெரில. நம்முடைய இந்திய நிறுவனம் ஒன்று அவசரமாக ஒரு வேக்சினை தயார் பண்ணி எல்லாருக்கும் போட்டுச்சு. WHO சொல்லிட்டான், இது வந்து சரியில்லை இந்த வேக்சினு, இதை போட்டதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அதை வந்து அந்த அந்த தடுப்பூசி பட்டியலிருந்து அந்த கோவேக்சினை எடுத்துட்டாங்க. இப்போ போட்டவங்கெல்லாம் என்ன பண்ணுறது, திருப்பி போட்டாகணும். இப்போ நீ இந்த சூழ்நிலை எல்லாம் மாறினதுக்கப்புறம் நீங்கள் பாருங்களேன், வேக்சின் போட்டிருந்தா தான் உனக்கு வேலை, வேக்சின் போட்டிருந்தா தான் காலேஜுக்கு வரலாம், வேக்சின் போட்டிருந்தா தான் நீ ஸ்கூலுக்கு வரலாம், வேக்சின் போட்டால் தான் விமானத்தில் ஏற முடியும், வேக்சின் போட்டால் தான் நீ வெளிநாட்டுக்கு போக முடியும், வேக்சின் போட்டால் தான் போய் ஹோட்டலில் சோறு தின்ன முடியும் அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்துடுவாங்க. நான் யாரையும் பயமுறுத்தலை. These are all the consequences which is going to come very soon. வரட்டும். அது வேக்சின் போடுறோமா போடலையாங்கிறது அதை பற்றி நமக்கு இப்போ பிரச்சனை இல்லை. அந்த 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 வேக்சினுக்குள்ளே சிப்பு இருக்குமா இல்லையா அந்த ஆராய்ச்சி நமக்கு இப்போ தேவையில்லை. கர்த்தர் வரும்போது நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோமாங்கிற அந்த ஆராய்ச்சி ஒன்று தான் நமக்கு தேவை. மனம் திரும்பு, தேவ சமூகத்துக்கு வா. வேதம் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறது, நீங்கள் இவைகளுக்கெல்லாம் தப்பி. ஒரு கூட்டம் வந்து உணர்வு இல்லாமல் இருக்கும், ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாங்கிக்கணும். இப்போ வேக்சின் போட்டோம், நான் வேக்சின் போட்டேனே, ஒருத்தர் நீங்கள் வேக்சின் போட்டீங்களா, நான் வேக்சின் போடல, நீங்கள் நான் போட்டேங்க, 2 போட்டேங்க. இப்போ அவருக்கு என்ன நினப்பு, வேக்சின் போட்டாச்சு ஒன்றும் வராதுன்னு. நாளைக்கு இன்னொரு நாய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் நீ? இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அடிக்கடி சொல்ல வச்சிடறான். லூஸா நீ? யாருக்கா தெரியுமா 2020 ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு சிக்கலில் மாட்டுவோன்னு யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சுதா? ஒன்றுமே தெரியலங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இன்றைக்கி உலகமே தவிக்குது. எல்லாம் மண்டையை சொறிகிறான், என்ன பண்ணுறது தெரியல. உலகத்தின் அதிபதிகள், விஞ்ஞானிகள், மருத்துவ உலகத்தின் ஜாம்பவான்கள், பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை உண்டாக்குற எல்லா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் என்னங்க பண்ணுறது? எவ்வளவோ நோயை குணப்படுத்திட்டே போகுது, ஒன்றுமே பண்ண முடியலையே. என்ன பண்ணுறது? அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறது உன்னால் என்ன செய்ய முடியும் உன்னால்? ஆனால் ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, இதற்கெல்லாம் தப்பிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது. மாஸ்கோ சானிடைசர் போட்டுக்கோ, தப்பு இல்லை.
வேக்சின் போட்டுக்கிறியா போட்டுக்கோ. ஆனால் இதுகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் நிற்க பாத்திரவானாய் நிற்கிறதற்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு, விழிப்போட இரு. நோவாவின் காலத்தில் ஜனங்கள் வெள்ளம் வாரிக்கொண்டு போக மட்டும் உணர்வில்லாதிருந்த உணர்வற்ற ஜென்மங்களாக வாழாதபடி கர்த்தருடைய வருகை வருகிறது, நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்கிற விழிப்போடு உணர்வோடு வாழ்ந்து தேவன் வரும்போது தேவ சமூகத்தில் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை நல்கட்டும், கிருபை நல்கட்டும். அதனால் வேக்சினை போட்டவங்கெல்லாம் காலரை தூக்கிட்டு ஹூன்னாதீங்க வீட்டில். இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு நான் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவுள்ள காரம் தொடர்ந்து நம்மளை காக்கட்டும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் தமது மணவாட்டி சபையை இம்மையிலிருந்து மகிமையில எடுத்துக்கொள்ளுகிற நேரம் வருகிற வரைக்கும் தமது ஜனத்துக்கு தீமையான எந்த காரியம் உலகத்துக்குள்ளே தலை தூக்காதபடி கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இவை எல்லாமே யார் எதனுடைய ஃபோர்ஸ்னா அந்தி கிறிஸ்துவனுடைய ஃபோர்ஸ் தான். பின்னால் ஏதாவது ஒரு விதத்தில் இது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ராஜ்யங்களினுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் அவன் தான் கையில் வச்சுக்கிட்டு இதை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னு அவன் யோசிக்கிறான். அன்றைய நாட்களில் இருந்த உலக தலைவர்கள் எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் ஜெபிக்கிறவராக இருந்தார், ஜார்ஜ் வாஷிங்டன் ஜெபிக்கிறவராக இருந்தார். தேசத்தினுடைய பிரச்சனைகள் கையாளப்படும் போது ராத்திரியில் முழங்கால நின்று தேசத்துக்காக ஜெபித்தாங்க. காலையில் அவங்க அவங்களுடைய அலுவலகத்தில் போய் உட்காரும் போது அந்த சூழ்நிலை எப்படி கையாளுகிறது என்பதற்கான ஞானத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு தேவபயம் எல்லாம் போச்சு. உனக்கு WHO என்ன சொல்லுது, அமெரிக்கா என்ன சொல்லுது, ஐரோப்பிய யூனியன் என்ன சொல்லுது, இந்த மண்ணாங்கட்டி இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையே இல்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். Believe the word of God. நீ இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க விழித்திரு, ஜெபம் பண்ணு. இன்னும் நடக்கிறது என்கிற விழிப்போடு கூட உன்னை தேவனுடைய சமூகத்தில் சமர்ப்பணம் பண்ணி உன்னை தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உன்னை தூய்மையாய் காத்துக்கொள். ஒரு தீமை அண்டாதபடி கர்த்தர் உன்னை காப்பார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார்கள். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த வாசலுக்குள் இருக்கிற நீக்கு இந்த உடன்படிக்கையின் ரத்தம் உனக்கு இம்மையிலே கர்த்தர் உன்னை மகிமையில எடுத்துக்கொள்ளுகிற நேரம் வரைக்கும் பூரண பாதுகாப்பை அது உத்தரவாதம் செய்திருக்கிறது. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் ஒன்று அது என்ன செய்கிறது இல்லை, மேற்கொள்ளுகிறதில்லை. தேவ கரத்தில் நம்மளை சமர்ப்பணம் பண்ணி ஜெபிப்போம். கர்த்தர் தொடர்ந்து நமக்கு வேண்டிய கிருபைகளை தந்து கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக நாம் வாழ வேண்டிய அந்த எஞ்சியுள்ள அந்த குறுகிய பாகத்தை நல்ல விதமாய் வாழ, சமாதானத்தோடு வாழ, சந்தோஷத்தோடு வாழ, தேவ சித்தத்தின் பாடி வாழ கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என் வார்த்தைகளை மிகுந்த தாழ்மையோடு தலைவணங்கி நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எழும்பி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கடைசி மணி நேரத்தில் நீர் தந்த நம்முடைய எச்சரிப்பின் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எங்கள் கண்களுக்கு முன்பதாக எவ்விதமாக இருக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு சற்று தெளிவுபடுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. இவைகளை பார்க்கிற நாங்கள் மற்ற மனுஷரைப் போல புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் வெள்ளம் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணர்வில்லாதிருந்த நோவாவின் காலத்து மக்களைப் போல நாங்கள் இல்லாதபடி அன்றியும் அவைகளாலும் அது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். இவைகளினாலே நான் புத்தியடையவும் தெளிவடையவும் நீர் எனக்கு உதவி செய்திருளும் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கரம் தான் எங்களை காக்கிறது ஆண்டவரே. உண்மைதான் நாங்கள் நம்புகிறோம். நீர் ஒருவர் தான் சத்தியம் உள்ள தேவன். உம்முடைய பாதவிடத்தில் நாங்கள் விழுந்து பணிந்து கொள்கிறோம். எங்களை இறுதி மட்டும் உம்முடைய கரத்திலே நீர் வைத்து தாங்கி நடத்தும். வேதனைகளுக்கு ஆரம்பமாக இருக்கிற இந்த காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். இவை ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி வல்லவருடைய நிழல் எங்களை காக்கட்டும். எங்கள் வலது பக்கத்தில் 1000 எங்கள் இடதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது ஒன்று அணுகாது என்று சொல்லியிருக்கிறேன். நீர் எங்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரமும் தேவனுடைய ஆளுகையும் தொடர்ந்து எங்களிலும் எங்கள் வாழ்க்கையிலும் ஸ்தாபிக்கப்படட்டும். கிருபையாய் கர்த்தர் எங்களை தாங்கி வழிநடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமேன். என் ஆத்துமா